पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டரோட ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. 55வது ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு நம்ம இந்த பிரகரணத்தை பிரிக்கிறோம். நல்லா தெளிவாக்கிக்கணும். ஏன்னா வெளியில பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அர்த்தவாதமா சொல்லிடுவாங்க. அர்த்தவாதம்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்க பண்றது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். ஞானம் வேற, ஞான நிஷ்டை வேற. நல்லா இந்த 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா சப்தம், சப்தத்தோட அர்த்தம், இது ரெண்டும் கனெக்ட் ஆகி உள்ளுக்குள்ளார ஒரு புரிதல் உண்டாச்சு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ஞானம். புத்தியில உண்டாகக்கூடியது ஞானம். இந்த புத்தியில பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை அறிவு இருக்கோ எல்லாமே புத்தியில தான் உண்டாகும். புத்தேர் ஞானம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் நல்ல சப்ஜெக்டை திரும்ப 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 நல்லா குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை கேட்டு நல்ல முறையில புத்தியில புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு பரோட்ச ஞானம். அதுதான் ஞானம் ஞானம்னு சொல்லப்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எது இந்த புத்தி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார புத்தியில இருக்கிற ஞானங்கள் எல்லாமே நாம ரூபங்கள். இந்த புத்தியில உண்டாகக்கூடிய சர்வத்தையும் பாத்தீங்கன்னா நேத்தி நேத்தி நேத்தின்னு இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு புத்தியில உண்டாகக்கூடிய எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு இந்த புத்தி பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபத்தில் நான் அப்படின்றதுல இந்த புத்தி எஸ்டாப்ளிஷ் ஆகும், நிலை பெறும். இந்த புத்தி பாத்தீங்கன்னா வெளி விஷயங்களோட கனெக்ட் ஆகாம இந்த புத்தி விஷய சிந்தனை இல்லாம இந்த புத்தியானது பாத்தீங்கன்னா எப்போ இந்த ஆத்மாவிலேயே சார்ந்து ஆத்மாவோட ஒன்றுபட்டு இருக்கோ அந்த நிலைக்கு பேர் பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு பேர். அந்த புத்திக்கு தான் அந்த புத்தியை அடைந்தவன் எவனோ அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு பேர். பிரஜ்ஞை பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு பேரு பிரஜ்ஞான்னு பேர். இந்த புத்தி பாத்தீங்கன்னா அந்த பிரஜையில ஆத்மாவில பாத்தீங்கன்னா நிலை பெற்றால், தன்னுடைய சோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிலை பெற்று நின்னுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞ அப்படின்னு பேர். அவன் அது மாதிரி மனுஷனுக்கு புத்தி நிலை பெற்றவன், புத்தி தன்னிடத்தில் நிலை பெற்றவன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வஸ்வரூப அவஸ்தானம். இதுக்கு பேர் என்ன பேரு? தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுதல். புத்தி பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூபமா இருக்கிற பிரம்மத்துல ஆத்மாவின் இடத்துல கான்சியஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா நிலை பெற்றா அதுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞான்னு பேர் அவனுக்கு பேர்.
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு முன்னாடி இவன் கேட்கிறான். யாரு? அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா 54வது ஸ்லோகத்திலேயே கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஸ்திதப்பிரஜ்யஸ்ய கா பாஷா 54வதுல கேட்டிருந்தான். ஸ்திதப்பிரஜன் எந்த விதமாக இருப்பான்? ஸ்திதப்பிரஜன யாரு? சமாதிஸ்தஸ்ய கேசவன். எவன் சமாதியில் நின்றவனோ. இதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் வேற எதுவும் பண்ண வேண்டாம், புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துலலாம் இதுக்கெல்லாம் வேற எதுவுமே சொல்ல முடியாது. சமாதின்றதுக்கு அர்த்தமே என்னது? நிர்விகல்ப சமாதி. சமாதின்றதுக்கு அர்த்தமே இந்த ஆத்ம தத்துவத்தோட இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி மனசெல்லாம் சமமா இருக்கிற அவஸ்தைக்கு பேரு சமாதி, சமதாவஸ்தா அப்படின்னு பேரு. இந்த மனசு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் நிர்குண நிராகாரமா இருக்கு. இந்த புத்தி மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் விஷய சிந்தனையினால விஷம அவஸ்தைக்கு போயிடுது. எப்போ இந்த மனசு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு ஈக்குவலா நிர்குண நிராகாரமா விஷய சிந்தனை இல்லாம ஆகுதோ அப்பொழுது இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனசுக்கு சமாதி. எப்பவுமே சைத்தன்யம் சொல்லக்கூடிய ஆத்மா வந்து சதா காலமும் அது சம அவஸ்தையில தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அது சமமா இருக்கு, நிர்விகாரமா இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த புத்தி மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமப்படுத்த வேண்டியிருக்கு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை முறையா இருக்கிற மாதிரி அறிய முடியும். அதுக்கு பேரு அபரோக்ஷானுபூதி அப்படின்னு பேரு. இந்த அபரோக்ஷானுபூதியை அடையிறதுக்காக தான் சமாதி அப்படின்னு பேரு. அந்த சமாதியில் எவன் நின்றானோ அவனுக்கு பேரு தான் ஸ்திதப்பிரஜன். அந்த ஸ்திதப்பிரஜன் அந்த சமாதி அவஸ்தையில இருந்து என்ன பண்ணுவான்? நிர்விகல்ப சமாதி அவஸ்தையில இருந்து கீழே இறங்குவான். அந்த கீழே இறங்கும் போது அந்த அவஸ்தைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சாஸ்திரம் சொல்றது வியுத்தான அவஸ்தா. அந்த வித்தான அவஸ்தைக்கு இறங்கும் போது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தான, இப்ப நம்ம ஸ்டேர் கேஸ்ல ஏறுறோம், கீழே இறங்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தானே கீழே இறங்க முடியும். ஒரு 10 படி தாண்டி நீ இறங்க முடியாது. நான் 3rd ஃப்ளோர்ல இருக்கேன் அப்படின்னா 3rd ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் வச்சோன்னே கீழே வந்துட முடியாது. அதே மாதிரி வந்து சமாதியில இருந்து கீழே இறங்குறவன் வித்தான அவஸ்தை விவகாரத்துக்கு வரவன் எப்படி இருப்பான்னா அதுக்கு கீழ் ஸ்டெப்ல வந்து நிற்பான். அந்த கீழே இருக்கிற ஸ்டெப்புக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதியோட உச்சம் அப்படின்னு பேரு. அந்த சவிகல்ப சமாதியோட உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 98% வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நிலைக்கு பேர் என்ன பேருனா பரம் பிரசங்கியானம் அப்படின்னு யோக சாஸ்திரத்துல சொல்ற. வியாசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வியாசர் தான், அங்கேயும் வியாசரா எழுதியிருக்க பாஷ்யம் பண்ற. பரம் பிரசங்கியானம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது சமாதியில இருக்கிறவன் கீழிறங்குவான். விவகாரத்துக்கு கண்ண சமாதியிலே இருந்துட மாட்டான், கீழே இறங்குவான்ல. இறங்கணும்னு அதுக்கு பேரு சவிகல்ப சமாதியோட உச்சம் பரம் பிரசங்கியானம். அந்த இடத்துல எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூப பிரதிஷ்டம். அவனாயிருப்பான். தன்னுடைய சொரூபத்துல சமாதியில எப்படி இருந்தானோ அதே மாதிரி தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெற்று இருப்பான். அதே நேரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிர்விகல்ப சமாதியில எதுவுமே இருக்காது. ஆனா இந்த இறங்கினதுக்கு பிறகு என்ன இருக்குன்னா இந்த உலகம்னு ஒண்ணு தெரியும் அவனுக்கு. இந்த உலகம் தெரியும். இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் நம்மள மாதிரியே பார்ப்பான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொரூபத்துல நிக்கல. நம்ம என்ன பண்றோம்? விஷயங்களோட சேர்ந்து இருக்கோம். ஆனா ஞானி புருஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயங்களோடு சேராமல் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேறானது அப்படின்னா அந்நியதா கியாத்தின்னு ஒரு விவேகத்தை சொல்றோம். ஆத்ம அனாத்ம விவேகம். தானா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்யமாத்திரமா வெறும் சொப்பன மாதிரி பார்ப்பான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க யோக பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. முன்னாடி இருந்த மாதிரியே இருப்பான், ஆனா முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டான். எப்படி வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ற. ததாபி யூஸ் பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா வியாச பாஷ்யத்துல வியாசர் சொல்றாரு யோக சூத்திரத்துல. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தான்? சமாதியில இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தானா நின்னா. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல இறங்கும் போதும் அவனா இருப்பான். ஆனா விவகாரத்துல மத்தவங்க இருக்கிற மாதிரியானா இல்ல, அது மாதிரி இல்லை. விவகாரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கோம் தேகாதிகளோட. ஆனா அவன் இதோட எதையோடையும் இணையாதவனா வந்து பாத்தீங்கன்னா தானா இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப அது மாதிரி அவஸ்தைக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சகஜ சமாதி அப்படின்னு அதுக்கு பேர். நிர்விகல்ப சமாதியிலிருந்து கீழே இறங்கினா அப்படின்னா அவன் சகஜ சமாதியில இருப்பான். சதா காலமும் சொரூபத்துல இருந்துகிட்டு மீதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி பார்ப்பான். எதோடையும் ஒரு எம்எம் கூட அவனுக்கு பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப அப்படிப்பட்டவனை தான் நம்ம என்ன பண்றோம், சமாதியில் நின்றவன், சமாதிஸ்தஸ்ய ஸ்தித பிரஜ்ஞா, புத்தி நிலை பெற்றவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் பாத்தீங்கன்னா கா பாஷா, அர்ஜுனன் கேட்டிருக்கான் 54வது ஸ்லோகத்துல, அந்த ஸ்தித பிரஜன் சமாதியில நிக்கக்கூடிய ஸ்தித பிரஜனுடைய லட்சணம் என்ன, கா பாஷா. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்தித பிரஜன் பாத்தீங்கன்னா எந்த விதமா மற்றவங்களோட பேசுவான், ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத, ஸ்தித பிரஜன் எந்த விதமா மற்றவங்களோட சகஜ சமாதியில இருக்கும் போது எந்த விதமா பேசுவான். அது மட்டும் இல்ல, கிம் ஆசீத, எந்த விதமா அவன் உட்காருவான், கிம் பிரஜயத, எந்த விவகாரமா எந்த விதமா அவன் நடந்து கொள்வான், போவான் வருவான் விவகாரம் பண்ணுவான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள் இங்க கேட்கப்பட்டிருக்கு. ஒன்னு அவனோட லட்சணம் என்ன, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவனுடைய விவகாரங்கள் எப்படி இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இந்த 2த்தையும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டோன்னு பகவான் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஸ்தித பிரஜ்ஞன்னா யாருப்பா அப்படின்னா, எப்பொழுது ஸ்தித பிரஜ்ஞன் என்று ஒரு சாதகன், ஒரு ஞானி புருஷன் ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆரம்பிக்கிறார். யதா பிரஜகாதி காமான் சர்வான், யதானா எப்பொழுது, எந்த சமயத்துல எந்த அவஸ்தையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞான அபியாசத்துல இருக்கிறவன் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல இருக்கானோ, அந்த நிதித்தியாசனத்துல இருக்கிற அந்த ஞானி புருஷன் சர்வானு காமான், எல்லா காமங்களையும் பாத்தீங்கன்னா எங்க இருந்துச்சு எல்லா காமங்களும், மனோகதான், மனதை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சமாதி அடையறதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற ஆசைகள் எல்லாம் உள்ள பிரவேசம் பண்ணிருக்கு. இந்த மனசுக்குள்ளதான் இருக்கு எல்லா காமங்களும் ஆசைகளும். இந்த எல்லா காமங்களும் எந்த சமயத்துல பிரஜஹாதி தியாகம் செய்கின்றானோ, எல்லா காமங்களும் இவனை விட்டு எப்பொழுது சென்று விடுகிறதோ, இதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொல்லி 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 இது சொப்பனம் சொப்பனம் சொப்பனம், எனக்கு ஒண்ணு வேணாம் எனக்கு ஒண்ணு வேணாம், நான் எப்பவுமே ஆல்ரெடி நான் பிராப்தமா இருக்கேன், நான் சச்சிதானந்தமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு இந்த தான் 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 தான்லயே நின்று இது எல்லாம் பொய்ன்னு, எல்லா ஆசைகளும் பொய் அப்படின்னு மித்யா அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் செய்கிறானோ, ததா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, ஆத்மனியேவ அப்படின்னா தன்னிடத்திலேயே தான் சுகம் பெறுபவனாக எப்போ இருக்கானோ, தன்னிடத்திலேயே தான் சுகம் பெறுறது. விஷயங்கள்ல இருந்து அவனுக்கு சுகம் கிடைக்கிறதே இல்லை. இந்திரியங்களோ மனசோ எதையோடையும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாம சுகப்படாம எப்பொழுது தன்னிடத்திலேயே தான் சுகமாக இருக்கிறானோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞக உச்சதே. அந்த சமயத்துல அவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். எந்த விஷய சுகத்தையும் நாடாமல் தான் தானிலேயே இருக்கிறவன். அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த காமங்களும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இதைதான் பாத்தீங்கன்னா 3:17 பாத்தீங்கன்னா சொல்லப்பட போகுது. யஸ்து ஆத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. தன்னிடத்திலேயே மகிழ்பவன், தன்னிடத்திலேயே திருப்தியை அடைபவன், தன்னிடத்திலேயே சந்தோஷத்தை அடைபவன் எவன் இருக்கானோ அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது அப்படின்னு எந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு மந்திரம் சொல்லுது. இந்த நிலையை எவன் அடைஞ்சானோ அவனுக்கு எப்படி இருக்கும், தன்னிடத்திலே சுகமா இருக்கான், வெளியில சுகம் தேவையே இல்லை. அப்படிப்பட்டவன் தான் ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகின்றான். சொல்லியாச்சு லட்சணம். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஹெட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். காம தியாகம், காமாதி தியாக அப்படின்னு இதுக்கு கொடுத்துருக்கோம்.
ஒருத்தனுக்கு ஆசை இருக்கு, இந்த உலகத்துல பத்தி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஏதாவது எவ்வளவு பெரிய தர்மமா இருக்கட்டும், இந்த உலகத்துல பெரிய பெரிய கர்மங்கள்லாம் இருக்கு, கோயில் கட்டலாம், நல்ல கர்மா தானே, அதுவும் ஆசை தானே சாமி. 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், 1000 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், வைக்க போற திருடினாலும் திருடன் தான், தங்கத்தை வைரத்தை திருடினாலும் திருடன் தான், திருட்டு தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசை என்பது வந்து பாத்தீங்கன்னா அது தர்மத்துல இருந்தாலும் சரி அதர்மத்துல இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம் அப்படின்னா வெளியில இருக்கிறத சத்தியத்துவம் கொடுக்குறோம்னு அர்த்தம். வெளியில ஒருத்தனுக்கு சத்தியமா இருந்தா இது சத்தியமா இருக்குன்னா தான் ஆசையே வரும். காணல் ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது ஆசை வருமா? காணல் ஜலத்தை பார்த்து எனக்கு குளிச்சுக்கலாம்னு ஆசை வருமானா? கண்டிப்பா வரவே வராது. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் புத்தியில, இது காணல் ஜலம், குடிக்க முடியாது, தாகம் தீராது அப்படின்னு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபேமஸான சுவாமி இருந்தார். தட்சிணாமூர்த்தி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், வெயில்ல படுத்திருக்கார். நல்ல குளக்கரையில வந்து மே மாச வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா குளக்கரையில கல்லுல படுத்திருக்கும் போது சந்திரசேகர பாரதி சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணும் போது அந்த பக்கம் பாக்குறார். ஆப்போசிட் கரையில இருந்து சுவாமி அனுஷ்டானத்துக்கு உட்காரும்போது பாக்குறார், தட்சிணாமூர்த்தி சுவாமி கௌப்பீனம் கட்டிக்கிட்டு அந்த நல்ல வெயில் எப்படி இருக்காது, ஒரு நிமிஷம் நிக்க முடியாது, அது மாதிரி இடத்துல படுத்து கிடக்குறார். தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 சேவகர்களை அனுப்புறார், போய் அவரை கொஞ்சம் நிழல்ல படுக்க சொல்லுங்க, தகிக்குது, வெயில் தகிக்குது, கல்லும் கீழே தகிக்குது அப்படின்னு. இவங்க 2 பேரும் சேவகர்கள் போய் சொல்றாங்க, சுவாமி சொல்றாங்க நீங்க கொஞ்சம் நிழல்ல படுத்துப்பீங்களாம் போய் அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்கார், காணல் ஜலம் தாகத்தை போக்கும் என்றால் இந்த வெயில் என்னை சுடும் அப்படின்னார். ஒரே ஒரு வார்த்தை, இதான் ஞானியோட லட்சணம். காணல் ஜலம் வந்து எந்த காலத்திலையும் தாகத்தை போக்கவே போக்காது. உண்மைதானே? காணல் ஜலத்தை குடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை சுடும், ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நானை கொஞ்சமும் சுடவே சுடாது. முக்கியம், நான் ஆத்மாவா இருக்க என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் சுடாது. காணல் ஜலம் எப்படியோ பொய்யோ அதே மாதிரி இந்த வெயிலும் பொய், இந்த தேகமும் பொய், நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சொல்ற. இதான் ஞானத்தோட சிதப்பிரஜனோட லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த தேகம் சத்தியம் சொன்னா கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா தேகம் நான் அப்படின்னு என்ன வந்துருச்சு அப்படின்னா இந்த தேகத்தோட லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுவோம். நம்ம இந்த பாதுகாக்கணும், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகங்களை கொடுக்கணும், இது மாதிரிலாம் நமக்கு ஆசைகள் வரும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாதவன், இது எல்லாம் பொய்யின் எவன் அறிந்தானோ அவன் புத்தி நிலை பெற்றது என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. 55. 56வது ஸ்லோகம் சொல்லுது. இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளை விட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஆசைகளை விடுறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படிங்கும்போது, யாரெல்லாம் ஞான நிஷ்டையை அடையணும்னு விரும்புறோமோ, இப்ப ஞானியோட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம். இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்வாங்கணும், நம்ம அப்ளை பண்ணணும். எது வரைக்கும் காமம் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு நிஷ்டை கூடவே கூடாது, ஆத்மானுபூதி நடக்கவே நடக்காது. அப்ப எப்ப நடக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும், காமங்கள் எல்லாமே பொய்யானது. இதுதான் முக்கியம். நான் ஆசைப்படுறது எல்லாமே பொய்யா ஆசைப்பட்டு இருக்கேன், காணல் ஜலத்தை ஆசைப்பட்டு இருக்கேன். அப்ப அதனால ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆராய்ச்சி பார்த்து என்ன பண்ணணும், இது பொய் எல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு நெகேட் பண்ணணும். இது ஒரு முதல் நாள் சாதகர்களுக்கு. இதுக்கு அடுத்து சொல்றாரு, துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருகஹ வீதராகபய க்ரோதஹ ஸ்திததீர் முனிருச்யதே. துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருகஹ வீதராகபய க்ரோதஹ ஸ்திததீர் முனிருச்யதே. 56வது ஸ்லோகம். துக்கேஷு அனுத்விக்னமனாக, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமண பகவானோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தானா நின்னவன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்துக்கு எதெல்லாம் துக்கங்கள் சம்பவிக்குதோ, துக்கம் எங்க சம்பவிக்கும், சரீரத்துக்கு தானே, மனசுக்கு சம்பவிக்கும், சரீரத்துக்கு சம்பவிக்கும், இந்திரியங்களுக்கு சம்பவிக்கும். இந்த மனசை என்ன பண்ணிட்டான் இவன், ஸ்திதப்பிரஜன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துல நிலை பெற வச்சுட்டான் அந்த கரணத்தை. இந்த அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா மனசு புத்தி வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்குது, நிலை பெற்றாச்சு, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு.
அப்ப எங்க துக்கம் சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தத்தினால அவனுக்கு எங்க சம்பவிக்கும்? தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்கங்கள் சம்பவிக்கும். மற்ற மனுஷங்களாலையும் சம்பவிக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராரப்த கர்மத்தினால ஏதாவது சரீரத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த மனுஷன் எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திதப்பிரஜன். சரீரத்துக்கு எந்த துக்கங்கள் நடந்தாலும் துக்கேஷு அனுத்விக்னமனாக, கலங்காதவனா இருப்பான். அவனுக்கு அதோட சம்பந்தமே இருக்க. தேகம் தானே, போயிட்டு போட்டோம், எனக்கு நான் தேகம் இல்லையே அப்படின்னு தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறத எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுவான். அதோட சிங்கே ஆக மாட்டான், கலங்க மாட்டான். அதே மாதிரி தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகங்கள் பிராப்தி ஆகும். நல்ல உணவு யாராவது சிஷ்யர்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்ல கை காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணி விடலாம், சேவை பண்ணலாம், சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வஸ்திரங்கள் போட்டு விடலாம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துவா இருக்கு. இந்த சுகங்கள் எல்லாம் தேகத்துக்கு கிடைக்கும் போதும் நான் தேகமில்லை அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அவனுக்கு சுகத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட மாட்டான். எனக்கு திரும்ப திரும்ப அது வேணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை உண்டாகவே உண்டாகாது. அப்ப சரீரத்தை வந்து ஆப்ஜெக்ட் பண்றதுனால சரீரத்துக்கு தான் சுகம் நடக்குது, சரீரத்துக்கு தான் துக்கம் நடக்குது. இவன்ட்ட அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்ற விவேகம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால இதோட அவனுக்கு எந்த சம்பந்தமும் சம்பவிக்காது. சுகதுக்கத்திலையும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி வீத்த ராக பயக்ரோதக, ராகம் துவேஷம். இந்த ராகத்வேஷம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாசனைகள்ல இருந்து உண்டாகிறது. முன்னாடி நான் எதெல்லாம் அனுபவிச்சனோ அதெல்லாம் வாசனைகளா இருக்கும். வாசனைகள்ல இருந்து எனக்கு இன்னும் அந்த சுகம் வேணும், எனக்கு அந்த துக்கம் வரவேனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுக விஷயத்துல ராகமும், எனக்கு ஏற்கனவே துக்கம் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு அது வேணாம் துக்கம் வரும் அப்படின்னு துவேஷமும் மனுஷங்கள்ட்ட இருக்கு. அப்போ ராகமும் துவேஷமும் கூடவே நமக்கு என்ன இருக்கு? இந்த தேகம் போயிடுமோ, இந்த தேகம் போயிடுமோன்னு பயம் இருக்கு, மரண பயம். அதுக்கு பேர் அபினிவேஷம் அப்படின்னு பேர். ராக துவேஷ அபினிவேஷம். இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க சம்பவிக்கும் அப்படின்னா யோக சூத்திரம் சொல்லுது பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக. அஜ்ஞானத்தினாலதான் நமக்கு என்ன இருக்கு? இப்ப நமக்குலாம் இருக்கு 5 கிளேஷங்கள் இருக்கு. நமக்கு கிளேஷம்னா துக்கப்படுத்துறதுன்னு அர்த்தம். எதெல்லாம் இருக்கு? நமக்கு அவித்யா அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த தேகத்துல நான் அப்படின்ற அபிமானம் வந்துருச்சு. அதுக்கு பேர் அஸ்மிதான்னு பேர். அவித்யா, அவித்யினால அஜ்ஞானத்தினால நமக்கு இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறேன், நினைச்சு இதுல அபிமானம் வருது, அது அஸ்மிதான்னு பேர். இது வந்துருச்சுன்னா இந்த 2 இருக்கு அப்படின்னா இமீடியட்டா அங்க என்ன வந்துடும்? ராகம் வந்துடும், துவேஷம் வந்துடும், விருப்பு வெறுப்பு வந்துடும். அது கூடவே என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபினிவேஷம் சொல்லக்கூடிய மரண பயம் வந்துவிடும். அப்ப வீத ராக பயக்ரோதக அப்படின்னா இவன் அஜ்ஞானம் இவனுக்கு நாசமாயிடுச்சு. நானா இவன் பிரம்மாஸ்மின்னு நிக்கிறான். அகம் பிரம்மாஸ்மின்னு நிக்கிறவன் இடத்துல இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் இடத்துல அதுல அபிமானமும் இல்லை, அஸ்மிதா இல்லை. அதனால அதுல ராகம் துவேஷம் பயம் எதுவுமே இல்லாம போய்விடுகிறது. இந்த விதமா இருக்கிற மனிதன் எவனோ அவனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததீஹி முனிருச்சியதே. அந்த முனிவன் ஸ்திதப்பிரஜன் என்று சொல்லப்படுகின்றான். இப்ப நம்ம எல்லாம் சம்சாரியா இருக்கும், பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனிடத்துல எந்த துக்கங்களும் இருக்கவே இருக்காது. ஏன்னா தேகத்தோட அவனுக்கு அபிமானமே இல்லை. அடிச்சா அடுத்த ஸ்லோகம் 57வது ஸ்லோகம் சொல்ற. யஸ்ஸர்வத்ரானபி ஸ்நேஹः யஸ்ஸர்வத்ரானபி ஸ்நேஹः தத்தத் பிராப்ய சுபாசுபம் தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இது வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகமும் சமம்னு எடுத்துங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் பயம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல சம்பவிக்கிறது. அப்ப மனோ நிகிரகம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த விருத்தி மனசுல வந்தாலும், ராகம் வந்தாலும் துவேஷம் வந்தாலும் பயம் வந்தாலும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எது வந்தாலும் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒரு சாதகனா இருக்கிறவன் நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனோ நிகிரகம் தன்னால நடந்துரும், சமம் நடந்துரும்.
இதுக்கு அடுத்த ஸ்லோகமா இருக்கிற 57 சமத்தை தான் சொல்லுது. சமம்னா மனோநிகிரஹா. என்ன பண்ணணும்? யவன், யஹானா யவன், சர்வத்திர அனபிஸ்நேக தத்தத் பிராப்பிய சுபாசுபம். எந்த சாதகன் பாத்தீங்கன்னா ஞானி புருஷன் சுபம்னு சொல்லக்கூடிய மங்களமான விஷயங்கள் பிராப்தியாகும் போதும், அமங்கலம், அசுபம்னா என்ன அர்த்தம்? அமங்கலம், இந்த தேகத்துக்கு அமங்கலமான விஷயங்கள் சம்பவிக்கும். அமங்கலமான விஷயங்கள் சம்பவிக்கும் போதும், நல்லது கெட்டது நம்ம சொல்றோம்ல, நல்லது சம்பவிக்கும் போதும் கெட்டது சம்பவிக்கும் போதும், சர்வத்திர அப்படின்னா எல்லா விஷயங்களிலிருந்தும், அனபிஸ்வங்கா அப்படின்னா பற்றுதல் இல்லாமல் எவன் இருக்கிறானோ, எது வேணாலும் சம்பவிக்கட்டும் சாமி, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கொஞ்சமும் இல்லை அப்படின்னு எவன் ந அபிநந்ததி ந திவேஷ்டி, எவன் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியினால கூஸ் பம்ஸ் ஆய் புலங்காகிதமா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துள்ளி குதிக்கிறது இல்லையோ, சந்தோஷத்தினால துள்ளி குதிக்கிறது இல்லையோ, நத்வேஷ்டி துவேஷத்தை பாத்தீங்கன்னா அடைவதில்லையோ, ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் துவேஷம் பண்றதோ அடைவதில்லையோ, தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவானது நிலை பெற்றது என்று அறிய வேண்டும். அவன் புத்தி நிலை பெற்றிருக்குன்னு அர்த்தம். அப்ப சமத்துல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா சொல்ற எது சம்பவிச்சாலும் அதுல என்ன பண்றது அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்றது. எப்படி சாமி அப்படின்னும் போது மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதை வருது. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காண்டீவம், நம்ம இவன் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு காண்டீவம் கொடுத்தது கதை இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெரிய கதை இருக்கு. இந்த இப்ப இருக்க டெல்லி பாத்தீங்கன்னா வனம், பெரிய வனமா இருந்துச்சு, பெரிய வனம். அந்த காண்டீவ வனத்தை பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, இதெல்லாத்தையும் பெரிய டீப் ஃபாரஸ்ட், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் அதிகமா இருந்துச்சு. நிறைய அசுரர்கள்லாம் நிறைய பேர் அங்க உள்ள இருந்துகிட்டு, கெட்டவங்கெல்லாம் இருந்துகிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். பெரிய காடு. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு குர்காவ்லாம் இருக்கு பாத்தீங்களா, குர்காவா இருக்கட்டும், டெல்லி இருக்கிற ஏரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதான் அந்த வனத்தை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணி பாத்தீங்கன்னா நீ ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், அர்ஜுனன்ட்ட சொல்றார். சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இதெல்லாத்தையும் அழிக்கிறது அப்படின்னு வரும்போது, இந்த அக்னி பகவான்கிட்ட நீ கொஞ்சம் சகாயம் எடுத்துக்கோ, அக்னி பகவான் மூலமா இந்த காட்டையே பாத்தீங்கன்னா எரிச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா அக்னி பகவானை பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ண மாத்திரத்துல அக்னி பகவான் வர பாத்தீங்கன்னா என்னப்பா வேணும் அப்படின்னா, இது மாதிரி நான் இந்த காட்டையே அழிச்சு ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண போறோம். அந்த காட்டை அழிச்சு நிர்மாணம் பண்ண நகரத்துக்கு பேர் இந்திரபிரஸ்தம்னு பேர். இவங்க ஆட்சி பண்ணாங்க, அதை அழிச்சுதான். அப்ப அந்த காட்டை அழிக்கிறதுக்காக எனக்கு ஆயுதம் ஏதாவது வேணும் அப்படின்னும் போது இவர் என்ன பண்றாருன்னா, அக்னி பகவான் பாத்தீங்கன்னா வருணன்ட்ட இருந்து பாத்தீங்கன்னா இவனுடைய காண்டீவத்தை பாத்தீங்கன்னா வாங்கி வர்ண பகவான்கிட்ட இருந்து வாங்கி அக்னி பகவான் அர்ஜுனன்ட்ட கொடுக்குறார். இந்த காண்டீவத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் அந்த காட்டை முழுசா பாத்தீங்கன்னா எரிக்கிறான். எரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய ஜுவாலை இருக்குமே, அக்னி பகவான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அந்த இதை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றார். எரிக்கும் போது பாத்தீங்கன்னா காடுன்னு இருந்தா நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும்ல, மானும் இருக்கும், முயலும் இருக்கும், சின்ன சின்ன ஜீவராசிகளும் இருக்கும், ரொம்ப வைல்டு அனிமல்ஸும் நிறைய இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாரங்க பட்சி பாத்தீங்கன்னா ஒரு பட்சி வாசம் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு மரத்தோட. அந்த மரத்துல வாசம் பண்ணிட்டு இருந்த அப்பா அம்மா 2 குருவிகள் இருந்துச்சு, கொஞ்சம் குருவி குட்டிகள்லாம் இருந்துச்சு. அந்த சமயத்துல ஏதோ அந்த ஆண் குருவிக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் மனக்கசப்பு உண்டாச்சு. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் குருவியை விட்டு சண்டை போட்டுட்டு செப்பரேட்டா அது வேற ஒரு ஒய்ஃபை தேடிக்கிட்டு வேற ஒரு பட்சியோட செகண்ட் ஒய்ஃபோட போயிடுச்சு தூரத்தில். இந்த பெண் குருவி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, குட்டிகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துலதான் இந்த அக்னி தகனம் நடக்குது. இந்த அக்னி தகனம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆண் குருவி, அப்பா குருவி பாத்தீங்கன்னா பாத்திருச்சு அக்னி வருது அப்படின்னோட அக்னி பகவான்கிட்ட இதை பிரார்த்தனை பண்ணுது, ஐயோ எப்படியாவது எங்களை காப்பாத்து, நாங்கெல்லாம் அல்ப ஜீவிகளா இருக்கோம், என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும், இப்பதான் குட்டிலாம் போட்டிருக்கு, அதனால என்னோட குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணோன்னு அக்னி பகவான் சொல்றார், சரி அப்படியே ஆகட்டும், உன்னோட குட்டிகள் எல்லாத்தையும் குருவிகள் எல்லாத்தையும் உன்னோட ஒய்ஃபையும் நான் விட்டுறேன் அப்படின்ட்டு மற்றதெல்லாத்தையும் நான் எரிச்சுவோம், உனக்கு ஒன்றும் உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இவர் வாக்குறுதி கொடுத்துட்றேன். இந்த சமயம் இது இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வரம் வாங்கினது பாத்தீங்கன்னா இந்த பெண் குருவிக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கும் தெரியாது. இந்த தீ வருது. தீ வரும்போது பாத்தீங்கன்னா பெண் குருவி என்ன பண்ணுது,
ஒரு சின்ன எலி பொந்துக்குள்ளார இந்த குட்டிங்கள் எல்லாம் போய் போய் ஒளிஞ்சிக்குங்க, அக்னி வந்து நம்மளை எல்லாத்தையும் எரிக்க வருது அப்படின்னு சொல்லும் போது இந்த குட்டிங்க சொல்லுது, இல்ல இல்ல நீங்க உயிரோட இருங்க, நாங்க செத்து போனாலும் பரவாயில்ல, நீங்க அம்மா இருந்தீங்கன்னா நம்ம குலம் வந்து திரும்பவும் தலைக்கும் அப்படின்னு குருவிய சொல்லுது. இந்த வாதம் நடந்துகிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுது. எரிச்சிட்டு போனோன்னு இந்த ஆண் குருவி வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய ஃபேமிலியவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு புது ஒய்ஃப் என்ன பண்ணிடுச்சு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் பழைய ஒய்ஃபையும் சில்ட்ரன்ஸையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிய அப்படின்ட்டு நீ அவங்கள்ட்டயே போயிடு அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒய்ஃப் அந்த குருவியை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த ஹஸ்பண்ட் குருவி என்ன பண்ணுச்சுன்னா வந்துச்சு, சாரங்க பட்சி வந்துச்சு. வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தா குழந்தைங்க எல்லாம் சேஃபா இருக்காங்க, இந்த ஒய்ஃபும் வந்து சேஃபா இருக்காங்க. இவர் வந்து இணையறதுக்காக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரும் சேர்க்கவே இல்லை பக்கத்துல. நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்ட நீ, அதனால திரும்ப எனக்கு எங்களோட கஷ்டமான சூழ்நிலையில கூட நீ இல்லை, இல்ல நான் தான் அக்னி பகவான்கிட்ட வரம் வாங்கிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தி இருக்கேன், நான் தான் உங்களுக்காக காப்பாத்தினேன் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குது. இதுங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியல. பின்னாடி நடந்த விஷயங்கள் எதுவுமே ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடந்தது தெரியவே இல்லை. இந்த குருவிகளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா விலகி வச்சிருந்துங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிரார்த்தனை பண்றாரு பகவான்கிட்ட, ஏன் இது மாதிரி, நான் வந்து நல்லது தானே பண்ணியிருக்கேன், குருவிகள்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும், நான் நல்லது பண்ணியிருக்கேன், அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு இவ்வளோ சங்கடப்படுற மாதிரி இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கு, ஏன் அப்படின்னு வரும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசரீரி கேட்குது, நீ முந்தின ஜென்மத்தில் வந்து ஒரு முனிவனா இருந்த, அந்த முனிவனா இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ச மார்க்கத்தில் நீ போயிட்டு இருந்த, அந்த மோட்ச மார்க்கத்தில் போகும்போது நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு விக்னங்கள்லாம் வந்துச்சு. அப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஏன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குதுன்னு பிரம்மதேவன்கிட்ட போய் நீ கேட்ட. பிரம்மதேவன் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாப்பம் க்ஷயமாகாமல் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்காது அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப பாப்பம் எனக்கு நாசம் ஆகலையான்னு நீ கேட்ட. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், ஆமாமா உனக்குள்ளார கொஞ்சம் பாப்பங்கள் இருக்கு, அந்த பாப்பம் நாசம் ஆகிறதுக்காக நீ ரீபர்த் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நீ என்ன கேட்டிருக்க அப்படின்னு கேட்டினா, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமான காலம் ஜீவனம் எடுத்து ஏதாவது ஒரு பிறவி எடுத்து நான் அந்த போகத்தை வந்து துக்கத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்ப நான் மோட்சம் அடையணும், அது மாதிரி ஏதாவது ஒரு பிறவி சொல்லுங்க அப்படின்னும் போது பிரம்மதேவன் தான் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, சாரங்க பக்ஷியா போற அப்படின்னு. ஏன்னா பட்சிகளோட வாழ்நாள் வந்து ரொம்ப அல்ப காலம். பக்ஷியா பிறந்து அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா பாப்பத்தை அனுபவிச்சுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ பக்ஷியா பிறந்திருக்க, இந்த பக்ஷியா பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான். இந்த குழந்தைங்க உன்னோட வைஃபும் உன்னுடைய குழந்தைங்களும் உன்னை வந்து நிராகரணம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் உண்டாகுது இல்லை, இது உன்னுடைய முந்தின ஜென்மங்கள்ல பண்ண பாப்பத்தினால இது நடக்குது அப்படின்னு. இந்த பக்ஷி என்ன பண்ணுச்சு, சமாதானமாயி என்ன பண்ணுச்சு, அப்படியே தபஸ்வியா இருந்து உயிரை விட்டுச்சு. உயிரை விட்டோன்னு அது முக்தியை அடைந்தது அப்படின்னு அந்த கதை சொல்லுது. அப்ப அதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அது சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும், எந்த சுகம் எந்த துக்கம் நடந்தாலும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு. கீதால சொல்லப்பட, நான் யாருக்கும் புண்ணியத்தையும் தரதில்லை, நான் யாருக்கும் பாப்பத்தையும் தரதில்லை, சுகத்தையும் நான் தரதில்லை, துக்கத்தையும் நான் தரதில்லை. அவன் அஜானத்தினால கருமத்தை பண்ணி அவன் சுக துக்கத்தை அனுபவிக்கின்றான். அப்ப நம்ம அனுபவிக்கிற எல்லா சுகமும் யாரு அப்படின்னா தத்தம் கருமமே கட்டளைக்கல். நம்ம பண்ண கருமாதான் நமக்கு வாய்ச்சிருக்கு, சுகம் துக்கம் எல்லாம் இந்த தேகத்துல. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சுகம் சம்பவிக்கும் போதும் பூர்வ ஜென்மத்துல பண்ண சுகம் இப்ப சம்பவிக்குதுன்னு எடுக்கணும். துக்கம் சம்பவிச்சாலும் ஏதோ ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது, துக்கம் சம்பவிக்குதுன்னு எடுத்துக்கிட்டு நான் பண்ண கர்மா, இந்த தேகத்தினால பண்ண கர்மா இது சம்பவிக்குது அப்படின்னு சுகத்திலையும் துக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் எவன் நிற்கிறானோ, இந்த கர்மம் எல்லாமே வந்து தேகத்தை சார்ந்தது, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், பார்க்கிறவனா இருக்கேன்னு எவன் சிந்திச்சு தான் தானா இருக்கானோ, துள்ளி குதிக்காம துவண்டு போகாம அவனுடைய புத்தி நிலை பெற்றதாகும் அப்படின்னு எடுத்துக்கணும். எந்த கர்மா வந்தாலும், எந்த சுகம் துக்கம் எது வந்தாலும் ஏதோ ஒரு கர்மா. அப்ப என்ன பண்ணணும், அதோட சம்பந்தம் இல்லாம கிராஸ் பண்ணி போறத கத்துக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 58வது ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷஹ
இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்காணீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. நல்லா தெரிஞ்சுங்க, நானா நிக்கணும். இதான் இப்ப விஷயம். நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நான் இருக்கேன், நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமா, நான் பரமஹம்சானந்தா. இந்த பரமஹம்சானந்தால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை தேகம் இருக்கு? 2 தேகம் இருக்கு. இந்த ஸ்தூல தேகம், இந்த ஸ்தூல தேகத்துலதான் பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. சூக்ஷ்ம தேகம், அந்த சூக்ஷ்ம தேகத்துல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுக்கு அந்தக்கரணம்னு பேரு. பஞ்ச பிராணன் இருக்கு, பஞ்ச ஞானேந்திரியம் இருக்கு, பஞ்ச கர்மேந்திரியம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம். ஸ்தூல தேகத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்தக்கரணத்தை பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துல அந்தக்கரணத்தை பிரதானமாக்கிருங்க. அந்த கரணத்துல எது பிரதானம்னு கேட்டீங்கன்னா மனம்தான் பிரதானமானது. மனம்தான் ப்ரொஜெக்டர். சினிமா காட்டுறது பாத்தீங்கன்னா மனசுதான் கல்பனை பண்ணிக்கிட்டே இருக்கு, எதையாவது காட்டிக்கிட்டே இருக்கு விபரீதமா. இதுக்கு பக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஃபீடிங் பண்றது எது அப்படின்னா, மனசுக்கு ஃபீடிங் எது மூலமா நடக்குது? விஷயங்கள், சென்சார்கல்ஸ் மூலமா தான் விஷயங்கள் போகுது. நான் பார்க்கிற காட்சி மனசுக்கு போகுது, கேட்கிற சப்தங்கள் அது மனசுக்கு போகுது, சாப்பிட்றது டேஸ்ட் பாத்தீங்கன்னா மனசுக்கு போகுது. நான் இந்த இந்திரியங்கள் மூலமா எந்த மெசேஜ் எல்லாம் உள்ள மனசுக்கு போகுதோ அதுக்கேத்த மாதிரி இந்த மனசு பாத்தீங்கன்னா துள்ளி குதிக்குது, சந்தோஷப்படுது, துக்கப்படுது, துவண்டு போகுது. அப்ப இந்த 2 தான் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்றது எதுவரைக்கும் இந்த மனசுக்கும் இந்த மனசு புத்திக்கும் அதே மாதிரி இந்த இந்திரியங்களுக்கும் வசப்பட்டதா நம்மள மாதிரி அடிமையா இருக்கும், அது வரைக்கும் இந்த இந்திரியங்கள் கொடுக்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி மனசு சுகதுக்கத்தை கொடுக்கும். அந்த சுகதுக்கத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? சதா காலமும் சுகமும் துக்கமும் வந்து போயிட்டே இருக்கும் நமக்கு. இதுதான் ப்ராசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நானா நிக்கணும் அப்படின்னா 2 நமக்கு அப்டக்கல் இருக்கு. ஒண்ணு மனசுல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஜெக்ஷனையும் பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசை நிப்பாட்டணும் அப்படின்னா எந்த கல்பனையும் இல்லாம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்திரியங்கள், ஃபீடிங் பண்றது இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களை கட் பண்ணணும். 2 தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்திரியங்களை கட் பண்றதுக்கு பேரு தமம்னு பேரு. அதுக்கப்புறம் மனசோட கல்பனைகளை எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்கு பேரு சமம்னு பேரு. ஆஷா பாஷங்கள் எல்லாத்தையும் சமம் பண்ணினீங்கன்னா தமம் நடக்கும், தமம் பண்ணினீங்கன்னா சமம் நடக்கும். இந்த 2 ஒன்னை ஒன்று சார்ந்தது. மனசு அடக்குனா இந்திரியங்கள் அடங்கும், இந்திரியங்கள் அடக்குனா மனசு அடங்கும். அப்ப எங்க இருந்து சுவாமி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிகினர்ஸா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கீதால 3வது சாப்டர்ல சொல்ல போற, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகித்யேனம் ஞான விஜான நாசனம் கீதால சொல்ல போற. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுது? ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. விஷயங்களோட சம்பந்தப்பட்டு விஷயங்களை உள்ள கொண்டுட்டு போறது யாரு? பைப்லைன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் தான் பைப்லைன் உள்ள போறது. அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகங்களை செய்ய வேண்டும். அப்ப யாரு பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் பண்றானோ அவனுக்கு விஷயங்கள் மனசுக்கு போகாது. மனசுக்கு விஷயம் போகலன்னா மனசு பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும். அந்த மனசு பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபமா ஆகிவிடுகிறது. என்ன ஆகும்? இவனுடைய அறிவு நிலை பெற்றதா தானா நிக்க முடியும். 2 தான், மனசு இந்திரியங்கள். அப்ப மனசுல பாத்தீங்கன்னா 2-3 ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா மனசுக்கு சொன்னதுக்கு பிறகு தமத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறார் கீதாச்சாரியார்னா, தமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகத்துக்கு தான் அதிகமான முயற்சி கொடுக்கிறார். சொல்றாரு பாருங்க, யதாசம் ஹரதே சாயம் 58வது ஸ்லோகம். யதாசம் ஹரதேச்ச அயம், எப்பொழுது பாத்தீங்கன்னா கூர்மோ அங்காணி இவ சர்வசக, எப்படி பாத்தீங்கன்னா கூர்மமானது, கூர்மம்னா ஆமை, ஆமையானது பாத்தீங்கன்னா சர்வசக, ஏதோ ஒரு கல்லு போட்டாங்க, ஏதோ ஒரு எதிரிகள் வராங்க, சத்துரு வராங்கன்னு இந்த ஆமைக்கு தெரிஞ்சதுன்னா, ஆமையானது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 கால்,
பேக்ல 2 கால், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல தலை, மொத்தம் 5 ஐட்டம் இருக்கு. இந்த 5 ஐட்டத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, உள்ள சர்வசகன சுத்திலும் எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹரத்தே. சம்ஹரத்தேனா குவித்துக் கொள்கிறதோ, உள்ளிழுத்துக் கொள்கின்றதோ. எந்த விதமா அயம் கூறுமோ, இந்த ஆமையானது தன்னுடைய அங்கங்களை எல்லா திசைகளிலும் இருந்தும் உள்ளிழுத்து கொண்டு அந்த ஓட்டுக்குள்ளார போய் அடைஞ்சிருதோ, எதிரிகளால வந்து அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விதமாகவே எந்த சாதகன் ஞானி புருஷன் இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய, இந்திரிய விஷயங்களில் போறது, நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை நோக்கி போறது தான் இந்த இந்திரியங்களோட வேலை. இந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள்ல போகாம, இந்திரியங்களை எவன் தன்னுடைய சொரூபத்திலேயே குவித்து கொள்கிறானோ, இந்திரியங்களை மனசுல குவிச்சு மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவில் குளித்து கொள்கிறானோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்திரியங்களை எடுத்துக்கணும், வித்ரா பண்றது. இந்த ஆம மாதிரியே எவன் குவித்து கொள்கிறானோ அவனுடைய அறிவு நிலை பெற்றதாகும். பைப்லைன் கட் ஆயாச்சு, டேட்டாஸ் உள்ளேயே வரல. டேட்டாஸ் உள்ள வந்தாதானே மனசு கல்பனை பண்ணும் சுகம் துக்கத்தை. அப்ப டேட்டாஸ் வரல அப்படின்னா என்ன ஆகும்? மனசு சொச்சமா இருக்கும். அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகமா தான் 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 தானா நிக்க ஆரம்பிக்கும். இதான் முக்கியமா சொல்லியாச்சு. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து தமக, தமத்தை பத்தி பேசுது. அதிகமான தமம் தான் இங்க சொல்ல போற. அடுத்தது 59வது ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா வாசனாக்ஷயம்னு மேல போட்டுக்கணும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. யாரெல்லாம் நோயாளியா இருக்காங்களோ, நிறைய ரோகிகள் இருக்காங்க இந்த உலகத்துல. ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. நமக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுரம், ஃபீவர் ஏதாவது வந்துச்சுன்னா நாக்கெல்லாம் கசக்கும், எதுவும் சாப்பிட முடியாது, வீடியோ பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் வந்து சோர்ந்து போகும், ஆடியோ கேட்கறதுக்கு போர் அடிக்கும், மனசு வந்து பாத்தீங்கன்னா சோம்பி போயிருக்கும், சும்மா இருந்தா தூங்குனா போதும் இருக்கும், அப்படியே படுத்து கிடந்தா இருக்கும், நல்லா இருக்கும். நம்மளை சுத்தி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களும் இருந்தாலும் கூட ரோகி வந்து என்ன பண்ணுவான், ரோகம் வந்துச்சு அப்படின்னா எதையும் எடுக்கணும்னு அவனுக்கு ஆசைப்படவே படாது மனசு அந்த சமயத்துல. அதே மாதிரி வந்து ஏஜ்டு ஆனவங்களுக்குலாம் என்ன இருக்கும், ஒரு ஏஜுக்கு மேல சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயிலியரா இருக்கும். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால, சாமர்த்தியம் இல்லாததுனால அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தபஸ்வியா ஒருத்தன் இருக்கான், தபஸ் பண்றான், அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல மனசு போகாம அவன் என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஃபீடிங் நடக்காம இருக்கும். அப்ப 3 பேத்துக்கு ஃபீடிங் நடக்காம இருக்கும். இந்திரியங்கள் விஷயங்களை வந்து சேவனம் பண்றது தடுத்து நிப்பாட்டிருக்கும். ரோகிக்கு, அதுக்கப்புறம் ஏஜ்டு பர்சனுக்கு, அதுக்கப்புறம் தபஸ்விக்கு. இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விஷயா வினிவர்த்தந்தே, விஷயங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தியா இருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிராகாரஸ்ய தேகினக, ஜீவாத்மா உள்ள இருக்கான்ல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாரம் கிடைக்கல. 3 பேத்துக்கும் ஆகாரம் கொடுக்காம தான் இருக்காங்க. கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நோயாளியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சியை கொடுத்துட்டு இருப்போம். வயசானதுக்கு பிறகு சுகர் பேஷண்ட் ஆகிட்டீங்கன்னா கோதுமை கஞ்சியும் உப்பு இல்லாத ரொட்டியும் கொடுத்து சாப்பிட சொல்லிடுவாங்க. 1/2 இட்லி சாப்பிடணும். சட்னிலாம் தேங்காய் சட்னிலாம் சாப்பிடாது, 1/2 இட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிடுன்றுவாங்க, தயிரை தொட்டு சாப்பிடுன்றுவாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ இந்திரியங்கள், இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறவனுக்கு ஃபீடிங் நடக்காம இருக்கு. நிராகாரம்னு பேரு. நிராகாரம்னா ஆகாரம் இல்லாம இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஃபீடிங் நடக்காம போயிடுது இந்த 3 பேத்துக்கும். இருந்தாலும் கூட இந்த 3 பேத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசவர்ஜம். எது இல்லாம போகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆசைகளை விட்டுட்டு மற்றதெல்லாம் நிரோதமாகுது. உள்ள அப்படியே விஷய ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளா வந்து நம்ம ஏற்கனவே போகம் பண்ணதெல்லாம் நோயாளிக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி தபஸ்விக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த வாசனைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைகள் அப்படியே சித்தத்துல இருக்கும். அப்ப எதை டிஸ்கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்கள்ல ஃபீடிங் நடக்கிறது மட்டும் நிற்காட்டி இருக்கு.
அப்ப ஒரு சாதகனா நீங்க போகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்திரிய நிகிரகம் நடக்கும். இந்திரிய நிகிரகம் நடந்தாலும் கூட, ஃபீடிங் பண்ணாம இருந்தாலும் கூட, தபஸ்வியா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளார வாசனைகள் அப்படியே இருக்கும். சொல்ல போறோம் யோக சூத்திரத்துல வாசனைகளை பிரிக்க போறோம். அங்க டீப்பா அதை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். எப்ப சுவாமி அந்த வாசனைகளுக்கு நாசம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், ரசோ அப்பி அஸ்ய சாதகசிய, அந்த சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசம்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையும் கூட பரம் திருஷ்டுவா நிவர்த்ததை. ஆத்ம சாட்சா்காரம் எந்த சமயத்துல நடக்குதோ அந்த சமயத்துல அந்த வாசனைகளும் இல்லாமல் போய்விடுகிறது. ராமனை எப்ப பார்த்தமோ அப்ப காமன் இல்லாம போயிடுவான். பிரகாசம் என்னைக்கு வந்துச்சோ, எந்த க்ஷணத்துல பிரகாசம் வந்துச்சோ அந்த க்ஷணத்துல பயமும் போயிடும். எந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பின்னு நம்ம கையில எடுக்கிறோமோ அந்த சமயத்துல வந்து அது வெள்ளின்ற புத்தி போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல ஒருத்தனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகுதோ, அபரோக்ஷானுபூதி உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாசனைகள் நிவர்த்தியாகுது அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இதுவும் தமம். இந்த ஸ்லோகத்துக்கு மேலேயும் தமம்னு போட்டுக்கணும். தமம்னா இந்திரிய நிகிரகம். ஆச்சாரியர் சொல்றார், ஹே கௌந்தேய, ஹே அர்ஜுனா, யததோஹியபி புருஷஸ்ய, நல்ல முயற்சி பண்ணக்கூடிய புருஷனுக்கும் கூட, மனுஷனுக்கும் கூட ஒரு சாதகன் இருக்கான், நல்ல முயற்சி பண்றான். எப்படிப்பட்ட மனுஷன்? விபஸ்சிதக, நல்ல சாஸ்திரத்தையும் படிச்சிருக்கான், குருநாதர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தையும் படிச்சிருக்கான், சிரவணம் பண்ணியிருக்கான், மனனமும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான், நல்ல ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், சாஸ்திரம் நல்லா தெரியும், பரோட்ச ஞானியா இருக்கான். விபஸ்சிதக, ஆத்மா என்ன அனாத்மா என்னன்னு தெரியும், தேகம் எது நான் தேகம் இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியும், லிட்ரலா தெரியும். அப்படிப்பட்ட விவேகம் இருக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய புருஷனுக்கும் கூட இந்த இந்திரியாணி பிரமாதீனி, இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய போக வாசனைகளை போகங்களை அனுபவிச்சு 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 அதெல்லாம் எங்க இருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த வாசனைகளா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கு. அது உள்ள கிடந்துகிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பிரமாதீனி. பிரமாதீனா என்ன பண்ணுது அப்படின்னா, மத்து எப்படி கடையுமோ பருப்பை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய மனதை வந்து பாத்தீங்கன்னா கடைந்தெடுக்கின்றன இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் மத்தை போன்று இவனை கடைந்தெடுக்கின்றன விஷய வாசனைகள். அது மட்டும் இல்ல, ஹரந்தி பிரசபம் மனக, இவைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வலுக்கட்டாயமா அந்த வாசனை மனசுக்குள்ளார வரும். மனசுக்குள்ளார வந்த மாத்திரத்துல இந்த விஷய வாசனைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இவனை வலுக்கட்டாயமாக, அடங்காத இந்திரியங்கள் இவனை வலுக்கட்டாயமா இவனுடைய மனதை வெளிநோக்கி இழுத்து செல்கின்றன. இந்திரியங்கள் தான் சொல்லப்படுறார், இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர் ந வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. 3:34 சொல்ற போற 34வது ஸ்லோகத்துல எல்லாம் ரிப்பீட்டேஷன் வரப்போகுது. இந்திரியங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தோட வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. காஃபி நல்லா இருக்கும் அப்படின்றது நாக்குல இருக்கு. காஃபியை பார்த்தோன்னு இந்த நாக்கு என்ன பண்ணும்? காஃபி வேணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆசைப்பட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்கு வலுக்கட்டாயமா பிரசபம் ஹரந்தி மனக. பிரசபம்னா என்ன பண்ணு? வலுக்கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதை இந்த நாக்கு என்ன பண்ணுது? வெளியில நோக்கி, காஃபியை நோக்கி இழுத்துக்கிட்டு போகுது. சரி, குடுக்கலன்னா என்ன பண்ணும்? குடுக்கலன்னா என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய வாசனைகள் என்ன பண்ணுன்னா சுக வாசனைகள் கடைஞ்சு எடுத்தோம். ஐயோ காஃபி கிடைக்கலையே, காஃபி கிடைக்கலையே, காஃபி கிடைக்கலையே அப்படின்னு மனசை வந்து பாத்தீங்கன்னா கடைந்து எடுக்கக்கூடியவைகளா இருக்கு. யாருக்கு? நல்லா படிச்ச மேதாவியா இருந்தாலும் இப்படிதான் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்திரிய நிகிரகம் பண்ணிதான் ஆகணும். இந்திரிய நிகிரகத்தை புத்தியோட சேர்ந்து பண்ணாம விட்டுட்டோம், விவேகத்தோட இது பொய் 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 பொய்ன்னு சொல்லி விட்டுட்டோன்னு வச்சுங்க, இந்த மனசு இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தை என்ன பண்ணும்? வழிபறி கொள்ளையர்கள் சொல்ற.
அர்ஜுனா, இது எப்படிப்பட்டது அப்படின்னா, வழிபறி கொள்ளையர்கள் உங்க ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அனுபவத்தையும் என்ன பண்ணும், கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். அதனால இந்திரியங்களை நிகிரகம் பண்ணியே ஆகணும் ஞான நிஷ்டையை அடைய நினைக்கின்றவன். 3:34 சொல்லுது. அதுதான் இங்கேயும் 60வது ஸ்லோகத்தை சொல்லியாச்சு, தமம். இதுக்கப்புறம் 61வது, தானி சர்வாணி சம்யம்ய தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசேத மத்பரஹ யுக்த ஆசேத மத்பரஹ வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதாம் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசேத மத்பரஹ வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதாம். ஆகையினால் தானி சர்வாணி சம்யம்ய, இந்த இப்ப இது வரைக்கும் நம்ம சொன்னோமா, நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய அனுபவத்தையும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறது இந்த இந்திரியங்கள். வலுக்கட்டாயமா இந்த மனசை என்ன பண்ணும், அகம்னு உள்ள திரும்பாம இந்த மனசு பாத்தீங்கன்னா வெளியிலேயே சிந்தனை பண்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்றா, காரணமா இருக்கா, இந்த இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் தான் மனசை வெளியில கொண்டுட்டு போகுது. நானுக்குள்ளார இந்த மனசு நிலை பெறாம, நம்ம புத்தி நிலை பெறாம தடுக்கிறது. அதனால என்ன பண்ணணும்னா, தானி சர்வாணி, இந்த எல்லா இந்திரியங்களையும், கண்ணு காது மூக்கு வாய் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சரீரத்துக்கு என்ன அவசியமோ இதெல்லாம் நிதித்தியாசனத்துல போறவனுக்கு இருக்கிறது, நிஷ்டையை அடையறதுக்காக. இப்ப ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஞானத்துல இருக்கும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணுங்க. அனாவசியமா இருக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இந்த இடத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துக்கு எல்லாம் மினிமம் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா இந்திரியங்களையும் என்ன பண்றது அப்படின்னா, தானி சர்வாணி சம்யம்ய, நல்லா கண்ட்ரோல் பண்ணி, சம்யமம்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி, யுக்த ஆசீத மத்பரக, ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மத்பரக, என்னையே லட்சியமாக கொண்டு. ஆச்சாரிய சொல்றாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணணும், என்னையே, பரமாத்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த பிரம்மத்தையே லட்சியமாக கொண்டு, யுக்த ஆசீத, யோகத்தோடு கூடினவனாக, மனோநிகிரகத்தோடு கூடினவனாக அமரட்டும். அப்ப இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, மனசையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, என்னையே லட்சியமாக கொண்டு அவன் அந்த நிஷ்டையில் அமரட்டும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வசேகி யஸ்யேந்திரியாணி, யஸ்ய இந்திரியாணி வசே, ஏனெனில், ஹீன்றதுக்கு அர்த்தம் ஏனெனில், ஏனெனில் எவனுடைய இந்திரியங்கள் வசப்பட்டனவோ, அவனுக்கு வசப்பட்டதோ, இந்திரியங்கள் வசமாச்சுன்னா மனசு வசமாயிடும். அப்போ இந்திரியங்களும் மனதும் பாத்தீங்கன்னா எவனுக்கு வசப்பட்டதோ, தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் பிரம்மமாயிருக்கின்ற அந்த ஞானம், அந்த ஞானத்தில் அவன் நானா நிலை பெற முடியும். அப்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்திரியங்களை என்ன பண்ணணும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துதான் ஆகணும். தமம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. 2 தான் விஷயம், சமம் தமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசனாவை பத்தி பேசியிருக்கு. திரும்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு, சரி இந்த சம்சாரிகளுக்கு என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்லோகத்தை 62 63 2 ஸ்லோகம் சொல்ற. சம்சாரி விஷயம் நம்ம என்ன பண்றோம்ன்றது சொல்ற. தியாயதோ விஷயான் பும்சக, 62வது ஸ்லோகம். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே. தியாயத்தோ விஷயான் பும்சக, எந்த மனிதன், நம்ம எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிற இந்த 2 ஸ்லோகங்கள் சம்சாரிகளுக்கான, லௌகிக மனிதர்களுக்கான விஷயம். அப்ப சிதப்பிரக்ய லட்சணத்துல 55 72 வரைக்கும் இருக்கிறது. அதுக்குள்ளார 2 ஸ்லோகங்கள் சம்சாரிகளுக்கானது சொல்லியாச்சு. தியாயத்தோ விஷயான் பும்சக, பும்சகன மனிதன்,
எந்த புருஷன் எந்த மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களை தியானம் பண்றானோ, விஷயங்களை சிந்தனை பண்றானோ, தியானம்னு என்ன அர்த்தம்? அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அந்த கார்ல போனா நல்லா இருக்குமா, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இங்க இந்த ஃபிலிம் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்ததையும் விஷயங்களையே எவன் பார்த்த விஷயங்கள் அனுபவிக்கப்பட்ட விஷயங்களையும் இனி அனுபவிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய விஷயங்களையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ, அந்த விஷய சிந்தனையினால் அவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா சங்ககா தேஷு உபஜாயதே. அவன் சிந்தனை பண்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி அவன் அந்த மனசு வந்து அவனுக்கு என்ன ஆகுது, அட்டாச்மெண்ட் உண்டாகுது, பற்றுதல் உண்டாகுது, ஆசக்தியானது உண்டாகிறது. அட்டாச்மெண்ட் வந்துருது, எதை சிந்திக்கிறோமோ அதுல அட்டாச்மெண்ட் வந்துருது நமக்கு. அப்போ விஷய சிந்தனையிலிருந்து அந்த ஆசக்தின்னு சொல்லக்கூடிய பற்றுதல், அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறம் சங்காத் சஞ்சாயத்தே காமக. அந்த அட்டாச்மெண்ட் வந்ததுனால என்ன நடக்குது, ஆசக்தி வந்ததுனால அதிலிருந்து ஆசையானது உண்டாகுது. பற்றுதல்ல இருந்து ஆசை, காமக உண்டாகுது, காமக உபஜாயத்தை, காமமானது உண்டாகிறது, ஆசை. அந்த ஆசையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறாமல் போனால், நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிறவங்க மேலெல்லாம் நமக்கு என்ன வருது, குரோதமானது சம்பவிக்கிறது. காமாத்து குரோதோ அபிஜாயதே. காமத்திலிருந்து குரோதமானது சம்பவிக்கிறது. அப்ப ஒரு ஸ்லோகத்துல 3 இது சொல்லிட்டார். விஷய சிந்தனையிலிருந்து அட்டாச்மெண்ட், சங்கம், அந்த சங்கம்ன்ற அட்டாச்மெண்ட்ல இருந்து காமம் நிறைவேறாமல் போனால் குரோதம் சொல்லக்கூடிய கோபம் சம்பவிக்கிறது. அதுக்கப்புறம் சுவாமி 63வது ஸ்லோகம். குரோதாத் பவதி சம்மோகः, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசः, புத்திநாசாத் பிரணஷ்யதி. குரோதாத் பவதி சம்மோகः, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசः, புத்திநாசாத் பிரணஷ்யதி. அற்புதமா சொல்லியாச்சு. குரோதாத் பவதி சம்மோக. குரோதம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. அந்த குரோதம் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகமானது உண்டாகிறது. தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுல விவேகம் இல்லாமல் போகுதலுக்கு பேரு மோகம்னு பேரு. குரோதத்தினால கோபத்தினால வந்து பாத்தீங்கன்னா சம்மோகம், புத்தி மறைக்கப்படுது, மோகமானது உண்டாகுது. சம்மோகாத், அந்த மோகம் வந்ததுக்கு பிறகு பழசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, மறந்து போகிறது. நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஸ்மரணமாகி விடுகிறது. ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகிறது, மெமரிக்கு வரமாட்டேங்குது. மோகம், குரோதத்திலிருந்து மோகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய நினைவு தப்புதல், மெமரி லாஸ். அப்படி ஆச்சு அப்படின்னா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா. எவனுக்கு மெமரி இல்லாம போகுதோ, அனுபவங்கள் மறந்து போகுதோ, படிச்சது எல்லா அனுபவங்களும் மறந்து போகுதோ, அவனுக்கு தான் என்ன பண்றோன்னு தெரியாம தப்பா காரியம் பண்ணுவான். அதனால என்ன ஆகும், புத்தி நாசா, புத்தியானது நாசத்தை அடைகிறது. புத்தி நாசாத் பிரஷ்யதி. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவு நாசமாகிறதோ, புத்தினா அறிவு நாசமாகிறதோ அவனுக்கு என்ன ஆகும், நஷ்டத்தை அடைகிறான், அவனே நாசமாகி போகின்றான். புருஷார்த்தத்திலிருந்து நழுவி போகிறான், மோட்ச பாதையிலிருந்து நழுவி திரும்ப 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 இந்த சம்சாரத்துக்குள்ளாரிய புண்ணிய பாப்பம் பண்ணிக்கிட்டு இங்கேயே சுத்தி தெரிகின்றான் அப்படின்னு 2 ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம், 2 ஸ்லோகம் ஒரு பேக்கேஜா வச்சுங்க. விஷய சிந்தனை, அதுல இருந்து பற்றுதல் அட்டாச்மெண்ட், சங்கம், அந்த சங்கத்திலிருந்து காமம் தடுக்கப்பட்டால் குரோதத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா மோகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நினைவு தப்புதல், ஸ்மிருதி நாசம் ஆச்சு அப்படின்னா புத்தி நாசம், நாலேஜ் போயிடும். நாலேஜ் அறிவு போச்சு அப்படின்னா அந்த மனுஷன் நாசத்தை அடைகின்றான் சொல்லியாச்சு. இதான் நம்மளோட கதி தான். அப்ப முதல்ல என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் மூலம் எது, விஷய சிந்தனை. அப்ப காமத்துக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷய சிந்தனை. அதனாலதான் நான் சொல்றேன், எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, சும்மா ஃப்ரீயா இருங்க. கண்ட விஷயத்தையும் விஷய சிந்தனையே பண்ணாதீங்க. பொய்ன்னு சொல்லிட்டே இருக்கு. எது வந்தாலும் பொய், எனக்கு வேணாம் உள்ளுக்குள்ள சொல்லணும். வந்தாலும் சரி, வரலன்னாலும் சரி, அடைஞ்சாலும் சரி, அடைகள்னாலும் சரி, எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணாம இருக்கிற. இதுதான் இங்க சாதனமா சொல்லப்படுது.
இதுக்கப்புறம் முக்கியமானது 64, 65 வந்து பாத்தீங்கன்னா மனசாந்தியை பத்தி சொல்றது. 2 ஸ்லோகங்கள் பிரசாதம்னு சொல்லக்கூடிய மனசாந்தியை சொல்கின்றன. 64வது ஸ்லோகம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஸ்சரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைஸ்சரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. எந்த மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷங்களை விட்டுட்டு, விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு, விஷயான இந்திரியை சரண், விஷயங்கள் மத்தியில நிறைய உலகத்துல இருந்து நம்ம வெளியில போக முடியாதுல்ல, இங்கதானே இருக்கணும், ஜீவிக்கணும். அப்ப இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம், இதுதான் ராகத்வேஷம். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் மரணம். தாய்மான சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பாடுறார். வேண்டா விருப்பும் வெறுப்பும், இந்த ராகத்வேஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஜென்ம மரணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே விஷயங்களுக்கு மத்தியில விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷம் இவைகளை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விருப்பும் வெறுப்பும் இல்லாதவன் எவனோ ஆத்மவஷ்யைஹி, அவனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை வசப்படுத்தியவன். ஆத்மனா அந்த கரணம், மனசு. அப்ப இந்திரியத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை நீங்க விட்டீங்க அப்படின்னா மனசு வசப்படும். இந்த வசப்படுவதனால் ஆத்மவஷ்யைஹி விதேயாத்மா, விதேயாத்மான்றதுக்கு அர்த்தம் என்ன, தன்னோட கண்ட்ரோல்ல வந்து எவன் இந்த இந்திரியங்களையும் மனதையும் வசப்படுத்தியவனாக இருக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்குது சுவாமி அப்படின்னா பிரசாதம் அதிகச்சதி. அந்த சாதகனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிரசாதம் கிடைக்கின்றது. பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் மனத்தெளிவு, மனசாந்தி, சஞ்சலம் இல்லாத நிலை. மனசுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆஸ்பீசியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் அது கிடைக்க ஆரம்பிச்சு. இந்திரியங்கள் சாந்தமாச்சுன்னா அதுக்கப்புறம் மனசும் சாந்தமாச்சு அப்படின்னா அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட சாநித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவம் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு. பிரம்மத்தோட சாநித்தியம் என்னது, ஆனந்த சுரூபம் தானே, அது மனசுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா இருப்பான், அழுக்கே இருக்காது, ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பான். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் சொல்லுது 65. பிரசாதே சர்வ துக்கானாம், பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே, ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாசு, பிரசன்னசேதசோ ஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே, புத்தி பர்யவதிஷ்டதே. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே, பிரசன்னசேதசோ ஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே. இந்த யோக சூத்திரம் படிக்கும் போது ஒன்று சொல்லியிருக்கோம், நிர்விச்சார வைசாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதனகன் ஒரு சூத்திரம் வரப்போகுது. நிர்விச்சார சமாதின்னு ஒரு சமாதியை சொல்றோம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல இருந்து விலகி உள்ளுக்குள்ளாரிய மனசு தான் 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 நிற்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேரு நிர்விச்சார சமாதின்னு பேரு. அந்த நிர்விச்சார சமாதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட லீலைகளை நினைச்சு மனசுக்குள்ளார கொண்டு வந்து வெளி விஷயங்கள்ல இருக்கிற எல்லா சுகங்களையும் துக்கங்களையும் விட்டுட்டு கிருஷ்ண பரமாத்மாவோ இல்ல சிவபெருமானோட லீலைகளை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அற்புதமாயிடும். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் விஷய சிந்தனையிலிருந்து நீங்கி ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கிற மனம், மனசாந்தி உண்டாகும். அந்த இடத்துல பிரசாதம் அதிகச்சதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதம்னு ஒண்ணு கிடைக்குது. என்ன பிரசாதம், வெளியில இருந்து வாங்குற புளியோதரையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குருக்கள் கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமமோ பிரசாதம் இல்லை. அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னா உள்ளுக்குள்ளாரையே பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றார், இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதத்தை கொடுக்கிறார், சக்கர பொங்கலை கொடுக்கிறார். அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பூரிச்சு போயிருக்கு, அத்தியாத்ம பிரசாதம்.
இந்த விஷய சுகங்கள்ல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தம். அதுக்கு பேர் தான் பிரசாதம். அந்த பிரசாதம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா ரமிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பக்த மகான்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியில பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கோம், வேற வேற விதமா நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ளார அவனுக்கு ஆனந்தம் பாத்தீங்கன்னா பெரும் அளவுல கிடைக்கும். அப்ப அந்த ஆனந்தம் ஒருத்தனுக்கு அந்த பிரசாதம்னு சொல்லக்கூடிய மனசாந்தி மூலமா உண்டாகக்கூடிய சாந்தி சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னா சர்வ துக்கானாம் ஹானிகி பவதி உபஜாயத்தை. வெளியில இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களும் அவனுக்கு என்ன ஆகுனா நஷ்டமாகி போகும். நஷ்டமாகுமா சாமினா? நஷ்டமாகுன்னு என்ன அர்த்தம்? டிஸ்கனெக்ட் ஆயிடுது. தேகத்தோட பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகுறது. எப்படி ஒரு பேராசிட்டமால் போட்டாவே நடந்துருது இல்லைங்க. யோசிச்சு பாரு, ஒரு பேராசிட்டமால் 600 போட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன பெயின் இருக்கோ டக்குன்னு போயிடும், தெரியவே தெரியாது, நல்லா தூங்கி போறோம் இல்ல. அப்போ ஒரு பேராசிட்டமல்லே பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த தேகத்தோட ஆன்டிபயாட்டிக் என்ன பண்ணுது? அதை என்ன பண்ணுது? நர்வ் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த வலியை உணராம என்ன பண்ணுது? டிஸ்கனெக்ட் பண்ணுது. அந்த மருந்தோட வீரியம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? வலியோட இது எதுவுமே தெரியாம இருக்கும். இதே காரியம் பாத்தீங்கன்னா இந்த பிரசாதம் சொல்லக்கூடிய மனசாந்தி பண்ணுது. என்ன பண்ணுது? எல்லா துக்கங்கள்ல இருந்தும் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சம்பவிக்கிற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. அவன் உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஆத்மா ராமனா உள்ளுக்குள்ளார சந்தோஷமா இருக்கான். அதனால வெளியில இருக்க பாப்பங்கள் எல்லாம் நாசமாகுது. பிரசன்ன சேத்தசோ, எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சித்தம் பாத்தீங்கன்னா இந்த பிரசன்னமா ஆயிடுச்சோ, பிரசன்னம்னா என்ன அர்த்தம்? மலங்கள் அற்றதா, விஷய வாசனைகள் இல்லாம தெளிந்ததா ஆயிடுச்சோ, அவனுக்கு பாத்தீங்கன்னா ஆசு புத்தி பரியவதிஷ்டதே. இந்த மாதிரி மனம் விஷய வாசனைகளை விட்டு இருந்துச்சுன்னா அவனுடைய புத்தியானது ரொம்ப சீக்கிரமா, ஆசுனா சீக்கிரம், சீக்கிரமா பாத்தீங்கன்னா பரிய அவதிஷ்டதே முழுசா நிலை பெறுகிறது. வாசனை இல்லை அப்படின்னா ஒன்னும் ட்ரபிள் இல்லை, இந்திரியங்கள் ப்ராப்ளம் இல்லை, மனசும் பாத்தீங்க அப்படின்னா தான் தானே சுகம் அடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் போது புத்தியில கேட்டோம்னா ஞானம், அகம் பிரம்மாஸ்மின்னு குருநாதர் மூலமா சாஸ்திரத்து மூலமா அந்த ஞானம் பலித்தமாக ஆரம்பிக்கும். அந்த ஞானத்தினால என்ன பண்ணுவான்? இந்த புத்தி ஆத்மாவில் நிலை பெற ஆரம்பிக்கும். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அது சாலிடா நிலை பெற ஆரம்பிக்கிறது. சொல்லியாச்சு, பிரசாதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து சொல்ற, நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குத சுகம். நாஸ்தி புத்திர அயுக்தஸ்ய, அயுக்தன், யுக்தன் அப்படின்னா இந்திரியங்களையும் மனதையும் அடக்கியவன் யுக்தன், யோகி. யுக்தன் அப்படின்னா யோகி. எவன் பாத்தீங்கன்னா இந்திரியத்தை அடக்கிறதுக்கும் மனதை அடக்கிறதுக்கு தாங்க யோகம், வேற எதுவும் இல்லை. யோகம்னாவே என்ன அர்த்தம்? பின்னாடி 6வது சாப்டர் சொல்ல போற. யோகம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஆத்ம சம்யம யோகம். ஆத்மால இந்திரியங்களையும் இந்திரியங்களை மனதில் அடக்கி, மனதை புத்தியில் அடக்கி, புத்தியை ஆத்மாவில் நிலை பெற செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அபியாசங்கள், பயிற்சிகள், அது எல்லாத்துக்கும் பேர் யோகம்னு பேரு. எவன் பாத்தீங்கன்னா யுக்தனா இருக்கானோ அவனுக்கு பேர் யோகின்னு பேரு. எவன் யோகி இல்லையோ அவனுக்கு பேரு அயுக்தன், அயோகின்னு பேரு. இங்க ஆச்சாரியர் சொல்றார் அயுக்தஸ்ய. அயுக்தஸ்யனா எவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்களையும் மனதையும் அடக்காதவனா, யோகத்து மூலமா அடக்காமல் இருக்கானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா புத்தி அஸ்தி. அவனுக்கு பாத்தீங்கன்னா புத்தி இருக்காது. என்ன புத்தி? அகம் பிரம்மாஸ்மின்ற புத்தி உண்டாக. அப்ப நான் பிரம்மமா இருக்கின்ற புத்தி உண்டாகாதவனுக்கு நச்ச அயுக்தஸ்ய பாவனா, இந்த அறிவு உண்டாகாது. உண்டாகாதவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவனை செய்ய முடியாது. நான் சொல்லியிருக்கேன், மனம் சுத்தியாகும், இவன் அகம் அகம் அகம்ன்ற அந்த ஸ்புரணம் வந்துடும். அந்த ஸ்புரணம் வந்தவன் என்ன பண்ணுவான்? பாவம் பண்ண வேண்டி இருக்கும். என்ன பாவம்? அகம் பிரம்மாஸ்மின்னு பிரம்மர கீட்ட நியாயம் சொல்லுவோம். பாவிக்கிறது, நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன்னு பாவிக்கிற தன்மை. அதுதான் நிதித்தியாசனத்துல நடக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு காரியம். லிமிட்டா இருக்கிறவன் தன்னை அன்லிமிட்டா பாவிக்கிறது. ஜீவனா இருக்கிறவன், ஜீவாத்மாவா இருக்கிற அந்த ஆத்மா, சுத்த ஜீவாத்மா என்ன பண்ணுது? தான் பிரம்மமா இருக்குன்னு பாவிக்கிறது. எவனுக்கு அறிவு உண்டாகலையோ, விஷய சிந்தனையினால மனசு அடங்காம, இந்திரியங்கள் அடங்காம, புத்தி ஸ்ட்ராங்கா இல்லையோ, நான் பிரம்மம்னு, நான் ஆத்மானு, அவனுக்கு பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன்னு பாவிக்கவே முடியாது. அதான் சொல்றார் அயுக்தஸ்ய பாவனா நாஸ்தி.
கண்ட்ரோல் பண்ணாதவனுக்கு, இந்திரிய மனசை கண்ட்ரோல் பண்ணாதவனுக்கு பாவிக்க முடியாது நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு. நச்ச அபாவயதா சாந்தி, பாவனை செய்யாதவனுக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய சாந்தியானது கிடைக்காது. பிரம்மபாவம் பண்ணி தான் பிரம்மமா ஆனாதான் அவனுக்கு மோட்சம் தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது நடக்கும். அப்ப பாவிக்காதவனுக்கு மோட்சம் கிடைக்காது. சாந்தி, மோட்சம்னு சொல்லக்கூடிய நிரந்தர சாந்தி கிடைக்காது. அசாந்தஸ்ய குத சுகம், இது மாதிரி தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகாதவனுக்கு மீதி இருக்கவங்க எல்லாரும் என்னது? சம்சாரி. அப்ப யோகத்துல நின்னவனுக்கு அந்நியமா மற்றவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு பெரிய பரோட்ச ஞானியா வேணா இருக்கட்டும், துக்கம் போயிட்டே தான் இருக்கும். சுகமும் துக்கமும் வந்து போயிட்டு இருக்கும். அவனுக்கு சாந்தி உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு 66வது ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. இப்ப நான் சொன்னதையே ஆச்சாரியர் என்ன பண்றார் சொல்றார். இதுதான் பரம்பரை. ஆச்சாரியர் சொல்றார், இந்த சரதாம் இந்திரியானா, இந்த இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா விஷயங்கள்லயே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால வேலையே அதுதான். படைக்கும் போதே டிஃபால்ட் இது. கண்ணு வெளியில பாக்குது, காது வெளியில இருக்க சப்தங்களையே கேட்குது, மூக்கு வெளியில இருக்க ஸ்மெல் பண்ணுது, நாக்கு பாத்தீங்கன்னா வெளியில இருக்க விஷயங்களை டேஸ்ட் பண்ணுது. அதனால உள்ள இருக்கிற ஆத்மாவை பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் பார்ப்பதில்லை. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்கள் சரத்தாம் இந்திரியானம், வெளியிலேயே போயிட்டு இருக்க இந்திரியங்கள் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடியே எத்து மனோ அனுவிதீயத்தை, எந்த மனதானது இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி போகுதோ, சப்தத்துக்கு பின்னாடியே போயிடுதோ, ரூபத்துக்கு பின்னாடியே போயிடுதோ, டேஸ்டுக்கு பின்னாடியே போயிடுதோ, ஸ்மெல்லுக்கு பின்னாடியே போகுதோ, ஸ்பர்ஷத்துக்கு பின்னாடியே போகுதோ, அதுலயே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருதோ இந்திரிய விஷயங்கள்லயே, ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞா, அவனுடைய பிரஜையானது உணர்வு இருக்குல்ல, அகமகம்ன்ற உணர்வுல நிக்கணும். அந்த அகமகம்ன்ற உணர்வுல நிக்கிறதுக்கு முடியாம அந்த பிரஜையை, அறிவை, ஸ்தூலமா எடுத்த அறிவு, சூக்ஷ்மமா எடுத்த பிரஜா உணர்வு, இந்த அறிவையும் உணர்வையும் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனமானது என்ன பண்ணுது? ததஸ்ய ஹரதி பிரஜா, இந்த மனமானது அந்த பிரஜையை, அறிவை, உணர்வை என்ன பண்ணுது? வெளிமுகமா இழுத்துக்கிட்டு போயிடுது. நம்ம என்ன பண்றோம்? பியூரா இருக்கக்கூடிய பிரகாசத்தை பார்க்கறது இல்ல. நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய திருஷ்யங்களை மட்டும் பார்க்கிறோம். நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பிரகாசம் தெரியவே மாட்டேங்குது. இந்த உலகம் தெரியுது, உலக விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஆனா இந்த மனசு பாத்தீங்கன்னா புத்தியை கொண்டுட்டு போயிடுச்சு, சத்தியத்துவம் கொடுத்துருது எல்லாத்தையும். சொப்பனத்தை பார்க்கும்போது எப்படி சத்தியமா இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம சத்தியம்னு பார்க்க ஆரம்பிச்சோம். இதுதான் நடக்குது. அதனால நம்முடைய வேதாந்தம் படிச்ச வேதாந்தமும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அனுபவ ஞானமும், இந்த நான் சொல்றதுமே அந்த நான்ல நிக்க விடாம இந்த மனசு பாத்தீங்கன்னா இந்த புத்தியை அபகரிச்சுக்கிட்டு வெளியில இந்திரியத்து வழியா வெளி உலகத்துக்கு சென்று விடுகிறது. முடிஞ்சு போச்சு. எப்படி இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா, ஒரு சைக்ளோன்ல மாட்டிக்கிட்ட ஒரு கப்பல் மாதிரி. ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சைக்ளோன்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இந்த கப்பல் போக வேண்டிய திசையில போகாம காற்று எந்த திசையில இழுத்துக்கிட்டு போகுமோ அந்த திசையில எப்படி படகு போகுமோ, கப்பல் போகுமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனம், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த இந்திரிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி வெளிமுகமாவே போயிடும். நம்ம அடையவே முடியாது. இந்த புத்தி நிலை பெறவே பெறாது. இந்த விஷயம் வெளி விஷயங்கள்லயே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு நாசத்தை அடையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 68வது ஸ்லோகம் சொல்லுது. இங்கேயும் பாருங்க, மொத்தமே யாரோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 55ல இருந்து 72 வரைக்கும் எத்தனை வாட்டி இந்திரிய நிகிரகத்தை பத்தி சொல்லுது, எதெல்லாம் மனோ நிகிரகத்தை பத்தி பேசுதுன்னு பாருங்க. ஒன்னும் பண்ண வேணாம்ன்ற வேதாந்தம்லாம் ஒன்னுத்துக்கும் ஆகாது சாமி. கால்கில கத்திரியா கூட வாங்க முடியாது மோட்ச மார்க்கத்துல. அதை வச்சுருக்கு யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதான் சொல்ற, நாயமாத்மா பலகீனேன ந லப்யா. இதுல கட்டோபனிஷத்து சொல்ற, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா பலகீனர்களால் அடைய முடியாது. பலகீனம்னா என்ன அர்த்தம்? இந்திரியத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப இந்திரிய மனசெல்லாம் சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவனால் அடையமா முடியாது அப்படின்னு இருக்கு.
யமைவேஷ விருணுதே தேன லப்யகன்றார். எவன் ஆத்மாவையே விரும்புகின்றானோ அவனுக்கு அந்த ஆத்மா தன்னை பிரகாசப்படுத்து. நம்ம உலகத்து விஷயத்தை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா இருந்துட்டு போ, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த உலகத்துல இருக்க வேண்டியதான், பிறந்து இறந்து. இல்லை நான் ஏத்துக்க மாட்டேன் சாமி, மனோ நிகிரகம் தேவையில்லை, இந்திரிய நிகிரகம் தேவையில்லை, ரொம்ப சௌக்கியம், எப்போ புத்தி வருதோ வரட்டும். கிருஷ்ண பரமாத்மா சொல்றது குயுக்தினால பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு யாராவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருங்க, சௌக்கியமா இருங்க. சௌக்கியமா பாத்தீங்கன்னா சப்தத்தை பேசிக்கிட்டு எனக்கும் வேதாந்தம் தெரியும்னு பேசிக்கிட்டு வெளியிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, மோட்சத்தை அடையவே முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அடுத்தது ஆரம்பிக்கிறார். தஸ்மாத் யஸ்ய மகாபாஹு நிக்ருஹீதானி சர்வஷஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ரொம்ப ஸ்பஷ்டமா ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரார். 55வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம 67வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் ஒன்னாக்கி கன்க்ளூஷன். தஸ்மாத் ஆகையினால் என்ன பண்ணு, மகாபாகோ பெரிய தோல் உடையவனை. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ஷோல்டர் இருக்குன்னு என்ன அர்த்தம், வாரியர்னு அர்த்தம், யோத்தா. நல்லா பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணக்கூடியவன், யதின்னு பேரு. முயற்சி பண்ணணும், ஈஸியா ஜஸ்ட் லைக் கிடைச்சிருமா அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம சம்பாதிச்ச எதுவுமே கஷ்டப்படாம ஒன்றும் சம்பாதிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த மோட்சத்துல மட்டும் எதுவுமே கஷ்டப்படாம கிடைச்சிருமா, கிடைக்காது. அப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா சம்சாரத்தை நோக்கி நல்லா வார் பண்ணணும். இந்திரிய நிகிரகம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வார், மனோ நிகிரகம்ன்றது ஒரு பெரிய வார். நம்மளை நோக்கி நம்ம பாத்தீங்கன்னா அதை அடக்கிறதுக்காக முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறதுக்காக. அப்ப சொல்றார் மகாபாகோ, ஏ அர்ஜுனா, மகாபாகோ உயர்ந்த தோல் உடையவனே, ஷோல்டர் இருக்கவனே. தஸ்மாத் ஆகையினால், அஸ்ய நிகிரஹீதானி சர்வசக. அஸ்யன்னா என்ன அர்த்தம், இதனை என்ன பண்ணு அப்படின்னா இந்த மனிதனுடைய இந்த மனசை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இது எல்லாம் வெளியிலேயே கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா சர்வசக நிகிரஹீதானி. சர்வசகனா என்ன அர்த்தம், எல்லா பக்கத்திலையும் போயிட்டு இருக்க இந்திரியங்களையும் கூடவே பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் பின்னாடி போகக்கூடிய இந்த மனதையும் என்ன பண்ணுனா எல்லா புறத்திலிருந்தும் எல்லா சைட்ல இருந்தும் என்ன பண்ணு, கண்ட்ரோல் பண்ணுவையாகிய நிகிரஹீதானி, நிகிரகம் செய்வாயாக. கீதாவோட இதை காட்டிலும் வேற யாருங்க பிரமாணம். குப்பனும் சுப்பனும். இந்த சனாதன தர்மத்துல விதவிதமான மனிதர்கள் வருவாங்க போவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புண்ணிய காலம் இருக்கும். நான் இப்போ யூடியூப்ல ஒருத்தரை பாக்குறேன். இப்போலாம் நியூ குருமார்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஏதோ ஒரு கூட்டம் இருந்தாவே போதும், அவ்வளவுதான் அவங்க குருமார்கள் ஆயிடுறாங்க. எப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனோட ஒரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்றோமோ அப்போ நாசத்தை அடைவோம். எப்பவுமே மனசுல நல்லா புரிஞ்சுது. பிரமாணத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். என்ன பிரமாணம், கீதா பிரமாணம், உபனிஷத்து பிரமாணம். அப்ப அந்த உபனிஷத்தையும் கீதாவையும் பிரமாணம் வச்சுக்கிட்டு யாராவது புரிஞ்சா போதும் சொன்னா இமிடியேட்டா கேள்வி கேளுங்க, ஏன் இந்த கீதால பாத்தீங்கன்னா இது மாதிரி சொல்லியிருக்கு. தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹ. எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய இந்திரியங்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணின்னு ஏன் சொல்லியிருக்கு, புரிஞ்சா போதும் சொல்லலையே, இது வரைக்கும் நமக்கு பார்க்கவே இல்லையே. 2வது அத்தியாயத்துல பூர்ணமா முடிஞ்சு போச்சு வேதாந்தம். ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, அடுத்த அத்தியாயத்துக்கு தான் நான் டெவலப் பண்ணிட்டு போறேன். ஆச்சாரியர் 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே அவதாரிக்க பாஷ்யத்துல இதெல்லாம் சொல்ல வர. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்த மனுஷன் பேசுறதை எடுக்கவே எடுக்காதீங்க. அது பாத்தீங்கன்னா உங்களை உத்தம கதிக்கு கொண்டே போகாது. ஆச்சாரியர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், எல்லா புறத்திலும் சென்று கொண்டிருக்கின்ற இந்திரியங்களை மனதையும் என்ன பண்ண, நிகிரஹீதானி சர்வசஹா, எல்லாத்தையும் நிரோதம் செய்ய வேண்டும். எவனுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ய, எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த விதமா நிகிரகம் பண்றானோ அவனுக்கு தஸ்ய என்னது, இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கு, அவைகளை பாத்தீங்கன்னா எல்லா புறத்திலிருந்தும் நிகிரகம் செய்ய வேண்டும். அப்படி நிகிரகம் பண்ணவனுக்கு தஸ்ய, தஸ்யனா அவனுக்கு, பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா அவனுடைய அறிவு அகம் பிரம்மாஸ்மின்ற விஷயத்துல சொரூபத்துல நிலை பெற்றதாக ஆகும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதோட இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இந்த இது கன்க்ளூஷன் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் ஞானியோட நிலைய பாத்தீங்கன்னா அஞ்ஞானி நிலையும் ஞானியோட நிலையையும் சொல்றார். என்ன சொல்றார், 69வது ஸ்லோகம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ
யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. யா நிஷா சர்வபூதானாம், எந்த பார்த்தீங்கன்னா அனைத்து பூத்தங்களுக்கும் எது பார்த்தீங்கன்னா நிஷா இரவா இருக்கோ ராத்திரியா இருக்கோ, யாருக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் எது ராத்திரியா இருக்கோ. ராத்திரினா என்ன அர்த்தம்? இந்த உலோகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியும் பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை பார்க்கவே இல்லை. யாரோ அதிவிரர், ரொம்ப விரலம், யாரோ கொஞ்சம் பேர் கண்ணுக்கு தெரியாம எங்கெங்கயோ இருந்து ஆத்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஞானி புருஷர்கள் ஆத்ம தரிசனம் பண்றவங்க ஜீவன் முக்தர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல. நமக்கு பக்கத்து வீட்டிலேயே கூட இருக்கலாம், நமக்கு தெருவிலேயே இருக்கலாம், நம்ம கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம். ஒருத்தர் யாரு எந்த நிலையில இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரிய போறதில்லை. அப்போ மீதி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஞானி புருஷர்களுக்கு, ஆத்மாவை பார்ப்பவர்களுக்கு அந்நியமா, மீதம் இருக்கிற எல்லா புருஷர்களுக்கும் இந்த பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் எப்படி இருக்குன்னா ராத்திரி மாதிரி இருக்கு. ராத்திரினா என்ன சுவாமி? விவேகம் இல்லாம போயிடுது. நான் யார், இந்த ஜெகத் என்ன அப்படின்னு தெரியாம எல்லாம் ஒன்னா கலந்து கட்டி வச்சிருக்கோம். எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குது. இருட்டுல பாத்தீங்கன்னா எந்த இதுவும் விபாகம் இல்லாமல் விவேகம் பண்ண முடியாம எல்லாம் ஒரே இருட்டா இருக்குமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகல ஜீவராசிகளுக்கும் எப்படி இருக்கு? ஆத்ம தத்துவம் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு. நான் யார் தெரியவே இல்லை சுவாமி. அந்த விதமா இருக்கு. தஸ்யாம் ஜாகிரதி சம்யம், அதனிடத்துல அந்த பரமார்த்த தத்துவத்துல என்ன பண்றான் அந்த ஞானி புருஷன்? சம்யமி. சம்யமம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாரண தியான சமாதி. இந்த மூன்றையும் பாத்தீங்கன்னா கை கொண்டவனுக்கு பேர் சம்யமின்னு பேர். ஆத்ம சம்யம யோகம்னே பேர் 6வது சாப்டருக்கு. 6வது சாப்டருக்கு என்ன பேரு? ஆத்ம சம்யம யோகம்னு அர்த்தம். என்னது சம்யமனம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில போற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது, கண்ட்ரோலுக்கு பேர் சம்யமனம்னு பேர். மனசை பாத்தீங்கன்னா வெளியில போற மனசை கண்ட்ரோல் பண்றது சம்யமம்னு பேர். இந்த மனசை பாத்தீங்கன்னா யாரு ஆத்மாவிலேயே தாரணை பண்ணி, ஆத்மாலேயே தியானம் பண்ணி, ஆத்மாலேயே சமாதியும் அடைந்தானோ, ஸ்தித பிரஜனோ, அவனுக்கு பேர் சம்யமின்னு பேர். அந்த சம்யமியா இருக்கிறவன் எப்பவுமே 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த ஆத்மாவையே பூரணமா தரிசிச்சுட்டு இருக்கான். ஸ்தித பிரஜனாச்சு, அதுலயே நிக்கிறான். அப்போ இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும், லோகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இருட்டா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் அந்த பிரம்ம ஞானிக்கு பாத்தீங்கன்னா பிரம்ம நிஷ்டனுக்கு எப்படி இருக்கு? ஜாகிரதி. அந்த விஷயத்துல அவன் பூரண விழிப்போட இருக்கான், பூரணமா வேக்கப்ல இருக்கான். எஸ்யாம் ஜாகிரதி பூத்தானி, எந்த உலக விஷயங்கள்ல, இந்திரிய விஷயங்கள்ல, மனோ விஷயங்கள்ல, இந்திரிய போகங்கள்ல இந்த உலகம் ஃபுல்லா வேக்கப்ல இருக்கோ, உலகத்தையே பார்க்கின்றனவோ, அந்த உலக விஷயங்கள்ல, இந்திரிய விஷயங்கள்ல என்ன பண்றான் இந்த முனிவனானவன்? என்ன பண்றான்? சா நிஷா பஷ்யதோ முனி, அவன் பாத்தீங்கன்னா இருட்ட பாக்குற மாதிரி பாக்குறான். அவனுக்கு இந்த உலகம் தெரியவே இல்லை. இந்த உலக போகங்களும் விஷய போகங்களும் எதுவுமே தெரியல. சதா காலம் அவன் தான்ல நிக்கிறதுனால இந்த உலகம் தெரியாமையே போயிடுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல, எதற்கு நல்ல ரோட்ல 10 மணிக்கு மேல என்னைக்காவது டிராவல் பண்ணும்போது கார்ல போறீங்கன்னு வச்சுங்க, என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாசம் கண்ணுக்கு முன்னாடி எவனாவது ஒருத்தன் லாரிக்காரன் என்ன பண்றான், நல்ல பீம் லைட்டை போட்டு வரான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? கார் ஓட்டுறவங்களுக்கு கண்ணு தெரியாது. வெறும் பிரகாசம், வெறும் பிரகாசம் அடிக்கும் போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, கண்ணு தெரியாம போயிடுது. வேற என்ன பக்கத்துல இருக்குன்னு தெரியவே தெரியாது. ரோட்ல என்ன இருக்கு, சென்டர் மீடியன் இருக்கா, என்ன இருக்கு, பக்கத்துல யார் வண்டி போதா இல்லையா, ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி பூரண பிரகாசம் இருக்கிறவனுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது. தான்ல நிலை பெற்றவனுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது. அதே மாதிரி பூரண இருட்டுல இருக்கிறவனுக்கும் இந்த உலகம் தெரியாது, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ஆகும் தெரியாது. அஞ்ஞானிகள் எல்லாம் எப்படின்னா லைட்டான மாதிரி இருக்கும், ஞானி எப்படி இருக்குன்னா பூரண பிரகாசத்துல இருக்கும். அப்போ பூரண பிரகாசத்துல இருக்கும் போதும் உலகம் தெரியாது, பூரண இருட்டுல இருக்கும் போதும் விவேகம் தெரியாது. தான் யாரு, இது என்னன்னு விவேகம் தெரியாது. இதுதான் வித்தியாசம். அடுத்த ஸ்லோகம் 70வது ஸ்லோகம் சொல்லுது. ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமி.
ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம். ஏன் நிஷ்டைய சொல்றோம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறேன். இப்ப பாடம் படிச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மியூட் பண்ணாம வந்து விவகாரம் பண்ணா என்ன ஆகும்? கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா ஒரு சின்சியரா ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப இது வந்து ஞான யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல உள்ள வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா காக்க வேண்டியது இருக்கிறதுனால நம்ம வந்து கோவப்பட வேண்டியிருக்கு. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனநம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மனநம் வரைக்கும் வந்து உங்களுக்கு தர்மம் வந்து உள்ள வந்துடும். தர்மத்துல இருக்கிற வரைக்கும், இந்த லோக்கத்துல இருக்கிற வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க காட்டுக்கே போனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சத்ரு பட்சமும் இருக்கும், மித்திர பட்சமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு யோக வாசிஷ்டம் சொல்லுது. நீங்க எங்கேயும் போக முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் மனசை சஞ்சலப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். என்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா பிஹேவ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா சரியா நடந்து நல்லபடியா நடக்கும். நான் ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுவேன். இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் மனநத்துல இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். அப்ப நான் வந்து வேற. இதே நிதித்தியாசனத்துல இருக்க ரமணர் எப்படி இருப்பார்? நல்ல சொரூபத்துல பிரதிஷ்டையானவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துல இருக்கிறவனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிலை பெற்றவனோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற எல்லா தர்மங்களையும் தூக்கி ஓரமா போட்டுறான். சர்வ கர்ம சந்நியாசம். எல்லாத்தையும் விட்டுட்டு தர்மமும் வேணாம் அதர்மமும் வேணாம், வெறும் பார்ப்பவன் தான் 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 தான்லயே நிக்கிறான்னு வச்சுங்க. அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பூரணமா இருக்கிற நல்ல சமுத்திரத்தை போன்று. சமுத்திர ஜலம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் ஆடாம அசையாம நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமா இருக்குமோ அந்த சமுத்திரம், அதே மாதிரி சமுத்திரமாப்ப பிரவிசந்தி யத்வது. நிறைய ஜலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பிரவிஷ்டமாகுது, உள்ள வந்து நுழைகின்றது. நுழைஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அசைவில்லாம அப்படியே இருக்கு. எவ்வளவு ஃப்ளட்டு திரும்ப 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 உள்ள நுழைஞ்சாலும் விதவிதமான நதிகள், சாக்கடையும் நுழையுது, நல்ல கங்கையும் நுழையுது, யமுனாவும் நுழையுது, புனித நதிகளும் நுழையுது, அதே நேரத்துல பாப்ப நதிகளும் வந்து பாத்தீங்கன்னா நுழையுது, சாக்கடையும் இதுவும் இருந்தாலும் இந்த சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இது தன்னை மாறாம அப்படியே அச்சலமா இருக்கு. அதே மாதிரி தத்துவத்து அது போலவே இந்த நல்லா நிலை பெற்றவன் எப்படி இருக்கான்? சொரூபத்துல நிலை பெற்றவன் காமாயம் பிரவிசந்தி தத்துவத்து காமாயம் பிரவிசந்தி. எவனை வந்து பாத்தீங்கன்னா காமங்கள் பிரவேசம் செய்கின்றனோ, எந்த காமங்கள் உள்ள வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த சமுத்திரம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசையவே இல்லை, அப்படியே நிலை பெற்றவனா இருக்கான். அதான் இங்க சொல்றாரு பிரவிசந்தி சர்வே ச சாந்தி மாப்புனோது. அந்த விதமா ரியாக்ஷன் இல்லாம சமுத்திரம் மாதிரி எவன் அச்சலமா இருக்கானோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா ச சாந்தி மதிகச்சதி, அவன் மோட்சம் என்ற சாந்தியை அடைகின்றான். அதனால்தான் நம்ம சொல்றோம் அந்யத்திர தர்மாத் அந்யத்திர அதர்மாத். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீதால இதுல நம்ம கட்டோபனிஷத்துல சொல்லும் போது யம தர்மராஜாட்ட இவன் கேட்கிறான் நச்சிகேதஸ், எது கடந்ததுக்கு அந்நியமானதோ, நிகழ்காலத்துக்கு அந்நியமானதோ, எது எதிர்காலத்துக்கு அந்நியமானதோ, எது காரணத்துக்கு அந்நியமானதோ, எது காரியத்துக்கு அந்நியமானதோ, எது தர்மத்துக்கு அந்நியமானதோ, எது அதர்மத்துக்கு அந்நியமானதோ அதனை எனக்கு கூறுவாயாக அப்படின்னு நச்சிகேதஸ் யம தர்மராஜாட்ட கேட்கிறான். தர்மம் அதர்மம் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமால இருக்கக்கூடிய வில்லனும் ஹீரோ மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். தர்ம அதர்மத்துல இருக்கிற வரைக்கும் இந்த லோக்கம் தான் மொத்தமும் தர்ம அதர்மம் தான். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிலையில சக்கரம் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமராஜ்யம் நடந்துச்சு, வருஷக்கணக்கா ராமராஜ்யம் நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பெரிய பெரிய மகாபுருஷர்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குல்ல, எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து தர்மம் அதர்மம் மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் சினிமா. நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இது ஏதாவது அப்படியே சேஞ்சலெஸ்ஸா இருக்கானா? எதுவும் சேஞ்சலெஸ் இல்லை, எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? தர்ம அதர்மத்துல இருந்து ஒரு ஞானி என்ன பண்ணணும்? மெதுவா தர்மத்துக்கு வரணும். தர்மத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தையும் கடந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு போய் நிலை பெற்றணும்.
இல்லை அப்படின்னா இந்த உலகம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம சாந்தியை அடையவே முடியாது. அதனால்தான் அதர்மத்திலிருந்து தர்மம், தர்மத்திலிருந்து அதர்மத்தை கடந்த நிலைக்கு போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரு சாந்தியை அடைகிறான். ந காமகாமி, காம விஷயங்கள்லயே சிந்தனை பண்றவன், விஷயங்களையே சிந்தனை பண்றவன், தர்ம அதர்மத்திலேயே இருக்கிறவன் சாந்தியை அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாமி பண்ணணும்? ரெண்டாவது கன்க்ளூஷன். முதல் கன்க்ளூஷன் 68 பண்ணியாச்சு. ரெண்டாவது கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 71 பண்ற. விஹாய காமான்ய சர்வான் புமான் சரதி நிஸ்பிருகா நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதிகச்சதி. விஹாய காமான்ய சர்வான் புமான் சரதி நிஸ்பிருகா நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதிகச்சதி. விஹாய காமான்ய சர்வான் யஹ, எந்த புருஷன் இந்த வேதாந்தத்தெல்லாம் முறையா குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணி நல்லா டிசைட் பண்ணிட்டான் இது எல்லாம் பொய் அப்படின்னு, நல்ல பலம் வர ஆரம்பிக்குது. மனத்தினால நல்லா அலசி ஆராயிறான், ஒவ்வொருத்தையும் ரிசர்ச் பண்றான், இது என்ன இது என்ன இது என்ன, எல்லாத்தோட சொரூபத்தையும் நல்லா விசாரம் பண்ண சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு லாஜிக் மூலமா பார்க்கப்படுறது எல்லாம் பொய், பார்க்கப்படுறது எல்லாம் பொய், பார்க்கிறவன் தான் சத்தியம் அப்படின்னு நல்ல மனனத்தை பண்ணினவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, மனனம் இல்லைன்னா காமத்தை தியாகம் பண்ண முடியாது. உங்களுக்கு வெளியில ஆசை இருக்கு அப்படின்னா இன்னும் நீங்க வந்து மனனம் பண்ணல, சரியா பண்ணலன்னு அர்த்தம். ஏன் சரியா பண்ணல? சிரவணம் பூரணமா ஆகலைன்னு அர்த்தம். நிவர்த்தி மார்க்கமா பாடம் கேட்கலன்னு அர்த்தம். இப்ப இருக்க டீச்சர்ஸ் யாருமே வைராகியத்தை சொல்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிவானந்த சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வைராகியத்தை சொன்னவர், ஃபேமஸா இருந்தவங்கல்ல. இப்ப இருக்க நியூ மாஸ்டர்ஸ் அங்கேயாவது போய் கேளுங்க. வேதாந்தம் படிச்சு கொடுக்குறவங்களும் சரி, இந்த மீடியாவில் யாரெல்லாம் பெரிய ஆளாட்கள் இருக்காங்களோ அவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ஏன்னா வைராக்கியத்தை சொன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க, கூட்டத்தை கூட்ட முடியாது. நீங்கள் ஆசையை தூண்டினீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன், காரிய சித்தி நடக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கூட்டம் நிறைய குவியும். அப்ப எல்லா உலகத்தை ஆசைப்படுற எல்லா குருமார்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகம், வைராக்கியம், இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், சமாதி அபியாசம் இதை எதையுமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம். அப்ப என்ன, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்களோ சந்தோஷமா இருங்களேன். எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு, எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. சாமியே நமக்கு நம்மளோட பலகீனங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லா இடத்துலையும் நான் தான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் பார்த்தேன். வருஷம் வருஷம் ஒரு கேம்புக்கு வருவாங்க. வந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் யோகம்னு சொல்லிக்கிட்டு ஒரே ஓஷோ டைப்பு. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சாதுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவ்வளோ கூட்டம் குவிகிறாங்களே, ஃபேமஸாக வேற இருக்காங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங்னு வேற சொல்லிக்கிறாங்க, ஒரு லைஃப் வந்து ஒரு ஆர்ட்டுன்றாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய ஆட்கள் வராங்க அப்படின்னா எதுவோ தப்பு, நம்ம தான் தப்பாக பண்ணுறோமோ ஏதோ அப்படின்னு நாங்கள் எல்லாம் ஒரு பிரம்மச்சாரிகள் சாதுக்கள்லாம் என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் ஒரு ஈவினிங்கில் வந்து ஒரு சத் சங்கம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னு நம்ம ஏதாவது புதுசாக கிடைக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அது ஒரு பெரிய கூடாரம் மாதிரி, சர்க்கஸ் கூடாரம் மாதிரி யாரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அழகிகள்லாம் கேட் வாக் பண்ணுவாங்களா, கேட் வாக்கா என்னது, அந்த மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி அந்த 2 பக்கமும் கூட்டம் நடந்து இருக்கு. நடுவில் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாடல் மாதிரி நடந்து போகிறார். நான் பார்த்தேன், என்னடா இது, இதெல்லாம் வந்து கிருஷ்ணரும் பண்ணலை, வியாசரும் பண்ணலை, வசிஷ்டரும் பண்ணலை, எந்த மகிழ்ச்சியுமே பண்ணலையே. இப்போ இந்த காலம் கலிகாலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப், மியூசிக் ஸ்டார்ட் அப்படின்ட்டு அவ்வளோதான், முடிச்சு போச்சு. லைட் ஆஃப் பண்ணியாச்சு, டிம் லைட்டுக்கு வந்துருச்சு, மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற காமங்கள்லாம் போற அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ ஆடுங்க, நல்லா ஆடுங்க. பார்த்தா நாங்க 10 பேர் மட்டும் ஓரமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும். ஐயோ என்ன ஆகுது அப்படின்னு. பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லாம் ஆட்டம் போடுது. ஏன்னா லைட் ஆஃப் இல்லை, லைட் ஆஃப் ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, யார் ஆடுறா, என்ன ஆடுறா, எப்படி ஆடுறாங்க, ஒன்றும் தெரியாது இல்லை. இதெல்லாம் ஓஷோ ஸ்டைல். எல்லா மனோகாமனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடுங்க, எதெல்லாம் அனுபவிக்கின்ற இருக்கோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கேட்டால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட மனோகாமனாக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்து
அதை என்கரேஜ் பண்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல கூட்டம் குவியும். எங்க வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில இந்த இடத்துல இங்க இருக்கிற மாதிரி இந்திரிய நிகிரகம் பண்ணி பேசாம உட்காரு, எல்லாத்தையும் விடு, காமத்தெல்லாம் விடுன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. இப்ப போயிட்டு இருக்க நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, எரும மாடு மாதிரி அங்கேயே இருங்க. எரும மாடு சாக்கடையில தான் கிடக்கும், சகதியில தான் கிடக்கும், அது சுகமா இருக்கும், அங்கேயே இருங்க அப்படின்னு. அப்ப எப்படி உத்தாரணம் ஆகும்? அப்ப அதனால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற இதுதான் 68வது ஸ்லோகம். இப்ப 71வது ஸ்லோகம் சொல்றாரு. விகாய காமான் யக, எவன் எந்த புமான், யக புமான் எந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்வானு காமானு எல்லா காமங்களையும், விஷயங்கள் அர்த்தம், காமங்கள்னா என்ன அர்த்தம், எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விகாய எப்படி எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு நிஸ்பிருகா சரதி எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் பற்றுதலும் இல்லாமல் விஷயங்கள்ல வந்து ஒரு ரோலுக்காக பிராரப்தத்துல என்ன இருக்கோ அதுக்காக மட்டும் எவன் வந்து பாத்தீங்கன்னா சரதி சஞ்சாரம் செய்கின்றானோ, எந்த ஆசையும் இல்லை, எல்லாம் பொய் 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 பொய்ன்னு அவனுக்கு நல்லா நிச்சயமாயிடுச்சு. சொப்பனம் 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 காணல் ஜல மாதிரி இது தெரியுது, இதெல்லாம் தெரியுது, இதை எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டோம், ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு ஒன்றும் வேணாம் சுவாமி, சரீர யாத்திரைக்கு என்ன வேணும், சரீர ஜீவனத்துக்கு ஜீவிக்கிறதுக்கு என்ன வேணும், உணவு வேணும், ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், படுக்க வேணும், இதோட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் வைக்காம, மமபாவத்தை வைக்காம எவன் இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்றானோ நிர்மமோ நிரகங்காரக எப்படி இருக்கான், என்னுடையது என்னுடையது 18வது சாப்டர்ல சொல்ல போற, 18வது அத்தியாயத்துல 49, 50, 51வது ஸ்லோகத்துல சொல்லும் போது பாஷ்யத்துல சொல்ற என்ன பண்றாரு அப்படின்னா ஜீவன யாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு வந்து ஒரு பிக்ஷா பாத்திரம் இருக்கும், கூடவே கௌப்பீனம் இருக்கும், ஒரு தண்டம் கையில வச்சிருக்கிறதுக்கு சொல்லியிருக்கு. இதுதான் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையை அடையிறவனுக்கு ரமண பகவான் மாதிரி நிறைய பெரியவங்களாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி பரிபராஜகனா நிஷ்டையில நிக்கிறவனுக்கு அல்பமான ஒரு வஸ்துக்கள் இருக்கும். அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிக்ஷா பாத்திரம், நீங்க பிச்சைக்காரங்க மத்தியில பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேல வந்தீங்கன்னா இடத்துக்கு அடிச்சுப்பான். ரோடு இருக்கிறதே ரோடு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இது என்னோட இடம், நீ இந்த இடத்துல படுக்காது, நீ அங்க போய் படு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரி ரைட்ஸ் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். பிச்சைக்காரனுக்கும் பிக்ஷ பாத்திரம் வச்சிருப்பான், அந்த பிக்ஷ பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துட்டு போயிடுவான். நார்த் இந்தியாவில் இதெல்லாம் சகஜமா நடக்கும். கமண்டலம்னு சொல்லுவாங்க, கமண்டலத்தையே திருடிட்டு போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, கமண்டலம் ஏன்னா இப்பெல்லாம் வேலை அதிகம், கமண்டலம்லாம். தண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா போயிடும், தண்டத்து மேல நமக்கு அபிமானம் இருக்கும், கமண்டலத்து மேல அபிமானம் இருக்கும். இப்ப என்கிட்ட நிறைய பேர் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வெளில கிளம்பி போகும்போது நிறைய பேர் வந்து அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சாமி தூக்கிட்டு போயிட்டாங்க சாமி, ஐயோன்னு. நேற்று கூட ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களே அழுது, அப்போ சனியம் போது விடுங்க அப்படின்னா விட முடியல. பிச்சைக்காரனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அல்பமா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அல்பமான வஸ்துல கூட அபிமானம் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி சன்னியாசி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்காக வந்திருக்கிற சன்னியாசிக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடையது என்னுடையதுன்னு தண்டத்திலையும் கௌப்பீனத்திலையும் பிக்ஷா பாத்திரத்திலையும் வஸ்திரத்திலையும் போட்டுக்கிற வஸ்திரத்திலையும் அபிமானம் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதையும் விட்டுட்டு நிர்மமஹா, என்னோடது இந்த தேகமே இல்லை, தேகம் என்னோடது இல்லை, நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை அப்படின்னு அகங்காரத்தையும் விட்டுட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கானோ ச சாந்தின் அதிகச்சதி, அவன் தான் சாந்தியை அடையான். ஆசிரமதாரிகள் நிறைய பேர் என்ன பார்த்தாச்சு, கிராஸ் பண்ணி வந்துட்டு ஒரு பெரிய சுவாமி என்கிட்ட வந்து நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்றேன், சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை மாதிரியே நான் அந்த சுவாமிகிட்ட கொஞ்ச நாள் படித்தேன். நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி லாஸ்ட்டு ஃபோன் அதுதான், சாமி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் ஆரம்பிக்கிறேன், இந்த ஞான யஜ்யம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசை, சாமி நீங்கள் பண்ணுங்க சாமி எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கீங்க, பேசாமல் சௌக்கியமாக இருக்கீங்க, ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிற சாமி, என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி அப்படின்னு தலையில் கை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். என்னோட குருவா ஆச்சாரியராக இருந்தவர் அவர் என்கிட்ட சொல்கிறார், ஏன்னா பெரிய ஆசிரமதாரியா இருந்தா என்ன, ஒரு நிமிஷம் உட்கார முடியாது, சேலரி மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரமத்துல 10 லட்சம் ரூபாய் சேலரி போடுறாங்க, என்ன
ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது ரொம்ப ஈஸி. 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க வெளியில பாப்பீங்க சுவாமி ரொம்ப ஆனந்தமா போறாரு வராருன்னு. உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு சன்னியாசிகளும் நிறுவனத்தை நடத்துறவங்களும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளார போனாங்களோ அதை சஸ்டெயின் பண்றதுக்காக அதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க படுற அவஸ்தைகள் இருக்கு பாருங்க, தெரியவே தெரியாது. வெளியில பார்த்தா அகம் பிரம்மாஸ்மி பேசிப்பாங்க, எல்லாம் ஞானி மாதிரியே நடந்துப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார அகங்காரமும் மமக்காரமும் இருக்கிற வரைக்கும் என்னோடதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அகங்காரம் மமக்காரத்தை விட்டுட்டு எல்லா காமங்களையும் இந்த உலகம் எல்லாம் மித்தியா, இது எல்லாம் பொய்ய அப்படின்னு எவன் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன மாதிரி இதை உதாசீன பாவத்துல பாக்குறானோ அவன் மட்டும்தான் சாந்தியா இருக்கான். அதனால்தான் ஞானி புருஷர்கள் ரொம்ப அதி விரளமா இருக்கான், யாரோ கொஞ்சம் பேர் தான் இருக்கான். படிச்சவன் புரிஞ்சவன் நிறைய பேர் இருக்கானா, நிறைய பேர் இருக்கான். பிரம்மத்தை அறிஞ்சவர்கள், பிரம்மஜோ பகவோ சந்தின்னு சொல்லுது, பிரம்ம ஞானத்தை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கான், பகவோ சந்தி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிஷ்டன் பிரம்ம நிஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா அதிவிரலம், யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு வச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 72வது ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. ஏஷா பிராமி ஸ்திதி, இந்த ஸ்திதிக்கு என்ன பேரு? நிலை. இந்த நிலைக்கு என்ன பேரு அப்படின்னா பிராமி ஸ்திதின்னு பேரு. இந்திரியங்களை நிரோதம் பண்ணி மனசுல இருக்கக்கூடிய காமங்கள், எண்ணங்கள், சித்தத்துல இருக்கக்கூடிய தாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபமா ஆயிடும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பட்டிகத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார போட்டீங்கன்னா ஸ்பட்டிகம் இருக்கிறது தெரியவே தெரியாது, கிளியரா. ஸ்பட்டிகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பட்டிகத்திலேயே டூப்ளிகேட் ஸ்பட்டிகம்லாம் வருது. கண்ணாடியை வந்து ஸ்பட்டிகன்னு விற்கிறவங்க, பிளாஸ்டிக்கை ஸ்பட்டிகன்னு விற்கிறவங்க இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வந்து வாங்கிடாதீங்க, பார்த்து வாங்க. ரமணாசன் பக்கத்துலலாம் நிறைய கடையில இருக்கு. ஸ்பட்டிகன்னு வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா வச்சிருப்பான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி அது கண்ணாடி கூட இல்லை, ஆர்டிபிஷியலா இருக்கிறது. நீங்க தண்ணியில போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா மங்கலா இருக்கும். நல்ல ஸ்பட்டிக மணி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டீங்கன்னா தண்ணிக்கும் அதுக்கும் வேறில்லாமல் போய்விடும். அதே மாதிரி தான் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமானது, சத்துவ பிரதானம். இது எப்போ இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாத்தையும், விஷய சிந்தனைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றீங்களோ அப்ப அந்த மனசு எப்படி இருக்கும்? அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய தண்ணியில இந்த ஸ்பட்டிகம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்துச்சுன்னா டிஃபரெண்ட் இல்லாம போய்விடும். அந்த ஸ்திதிக்கு என்ன பேர் அப்படின்னா பிராமி ஸ்திதி அப்படின்னு பேர். அதுக்கு பிரம்மமாவே இருக்கக்கூடிய நிலை. அந்த பிராமி ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா ஏஷா பிராமி ஸ்திதி, இந்த பிராமி ஸ்திதியை வந்து பிரம்மஸ்திதி, அதான் பிராமி ஸ்திதின்னு பேர். பிரம்மத்தில் நிற்கின்ற நிலை, தாம் பிரம்மமா இருக்க, கான்சியஸ்னஸா இருக்க, சச்சிதானந்தமா இருக்கன்னு மட்டும் நிக்கிறது. நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, எல்லாத்தையும் தூர போட்டுட்டு தான் தானா நிக்கிறது. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏஷாம், இந்த பிராமி ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா ஹே பார்த்தன என்ன அர்த்தம்? பொறுமையா இதை அச்சீவ் பண்ணணும். இன்னும் சமயம் இருக்கு. நிறைய பேருக்கு 10-20 வருஷம் இன்னும் வாழ்நாள் பகவான் கொடுத்துருக்கார். மெதுவா 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 அன்வான்டா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணணும். எதெல்லாம் தேவையில்லாம பகவான் பார்த்துப்பார். பேர குழந்தையெல்லாம் பகவான் பார்த்துப்பார். பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? நீங்களா போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உங்க பேர குழந்தைங்களையும்? நீங்களே பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க அப்பா அம்மா தான் உங்களை காப்பாத்தினாங்களா? பிறந்ததுக்கு அப்புறம் என்ன, பிறக்கிறதுக்கு முன்னாடி? அப்ப இறந்ததுக்கு பிறகு யார் பார்த்துப்பா? யாரும் பார்த்துக்க முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கர்மத்தோட வராங்க. யாரும் வந்து யாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்க வைக்க முடியாது. பகவான் அவரோட கர்மத்தை கொடுக்கறது மூலமா தான் நடத்துறார். எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, இப்பவே உதாசீன பாவத்துக்கு வந்துருங்க. அவன் கர்மா, குழந்தையா இருந்தாலும், பேர குழந்தையா இருந்தாலும், சுத்தி இருக்கிற நண்பர்களா இருந்தாலும், ஒய்ஃபா இருந்தாலும், ஹஸ்பண்டா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், என்ன கர்மத்துல இருக்கோ அந்த கர்மத்தை வந்து யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நல்லா தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய கர்த்தவியம் மெதுவா 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 தானுக்கு வரணும். மோட்ச புருஷார்த்தத்தை அடையணும், மோட்சம் அடையணும், இந்த பிராமி ஸ்திதியை அடையணும்னு கோல் வச்சுக்கணும். என்ன கோல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா சொல்றார் சாமி. நிறைய கிரகஸ்தர்கள் கேள்வி வரும். இந்த கேள்வி கேட்டோடனே அடுத்த சாப்டருக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறார். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கலாமா சாமி? நிக்க கூடாது.
அடுத்த சாப்டர்ல ஆரம்பிக்க போறார். அதனால இதுதான் கோல், நமக்கு பிராமி ஸ்திதி தான் கோல். எல்லாத்தையும் விட்டுட்டு விருத்தி நிரோதம் இந்திரிய நிகிரகம்லாம் பண்ணி தானா நிக்கிறது. அந்த சமாதி அவஸ்தைக்கு பேர் தான் பிராமி ஸ்திதி, பிரம்மத்திலேயே நிற்றல். இந்த ஸ்திதியை பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ந ஏனாம் பிராப்பிய விமுகியதி. இதை பாத்தீங்க அப்படின்னா அடைந்தவன், இந்த ஸ்திதியை அடைந்தவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா ந விமுகியதி, மோகத்தை அடைவதில்லை. என்ன மோகம்? ஐயோ நான் செத்து போயிடுவனோ, அதான் மோகம். நான் தேகம், அதான் மோகம். நான் தேகம், இந்த தேகத்தை ரட்சணை பண்ணணும், இந்த ஜெகத் சத்தியம், இங்க இருக்கக்கூடிய என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சத்தியம் அப்படின்னு எல்லாத்துலேயும் அகங்காரமும் மமக்காரமும் நமக்கு இருக்கே. நான் இல்லாததுல நான் அப்படின்ற புத்தி, என்னுடையது இல்லாததுல என்னுடையதுன்னு புத்தி. இந்த பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல படும்போது காட்சிகளா இருக்கு. அந்த பிரகாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளோட சம்பந்தம் இருக்கா? ஸ்கிரீனோட அந்த காட்சிகளுக்கு சம்பந்தம் இருக்கானா? இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் அந்த நானுக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லவே இல்லை. வாஸ்தவத்துல நானுக்கு எதோட சம்பந்தம் இல்லை, சரீரம் சரீரத்தோட சம்பந்தம். ஆனா சரீரங்களும் கூட என்னது? சொப்பன திருஷ்ய மாதிரி தெரியுது. இது வாஸ்தவம் இல்லை. இந்த விதமா புரிந்தவன், இது எல்லாம் மாயாமயம் அப்படின்னு தெரிஞ்சவன் பாத்தீங்கன்னா ந விமுகியதி, மோகத்தை அடைவதில்லை. இந்த பிராமி ஸ்திதியை பாத்தீங்கன்னா ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி, அஸ்யாம் பிராமி ஸ்திதி, அந்த பிராமி ஸ்திதியில பாத்தீங்கன்னா ஸ்தித்வா அந்த காலே அப்படி ஸ்தித்வா, கடைசி காலத்திலேயாவது உயிர் போற முந்தின க்ஷணத்திலேயாவது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முயற்சி பண்ணணும். அது வரைக்கும் எஃபோர்ட் போடணும். அந்த லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு சமயம் அவகாசம் இருக்கு. அந்த கடைசி க்ஷணத்திலேயாவது நம்ம அந்த பிரம்மத்துல பாத்தீங்கன்னா நிலை பெற வேண்டும். தேகத்திலிருந்து செப்பரேட் ஆயிடணும். தேகாதிகள் எல்லாத்துலயும் செப்பரேட் ஆயிட்டு பாத்தீங்கன்னா மோகம் இல்லாம நான் பிரம்ம அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ்ல நின்னுட்டோம் அப்படின்னா என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி காலத்துல நின்னாலும் கூட பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, அவன் பிரம்ம நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான். நிர்வாணம்னா என்ன சுவாமி? ட்ரெஸ் இல்லாத நியூடுக்கு பேர் நிர்வாணம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிரம்மத்துக்கு மேல ஆத்மாக்கு மேல நிறைய இன்னர் வேர்ல இருந்து நிறைய போட்டு 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 வச்சிருக்கோம். நீங்க இதெல்லாம் போனீங்கன்னா ஹிமாலயாஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஐயோ, இந்த கிளேசியர் பக்கத்துல எல்லாம் போயிட்டுன்னு வச்சுங்களேன், என்னென்னலாம் போடுவோம் தெரியுங்களா? உள்ளுக்குள்ளார ஒரு இன்னரு, அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டரு, இன்னருக்கு மேல இன்னொரு இன்னர், அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஒரு ஜாக்கெட், இத்தனையும் போட்டுட்டு பாத்தீங்கன்னா இருப்போம். கரெக்ட்னா பாத்தீங்கன்னா குளிர் இருக்குமே. இப்ப இதே மாதிரி நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இந்த 3 தேகங்களையும் 3 இதா உள்ள போட்டுக்கோ. இன்னர்வேர் காரண தேகம், அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் பாத்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம தேகம், அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஜாக்கெட் பாத்தீங்க அப்படின்னா லெதர் ஜாக்கெட் தானே. இந்த லெதர் ஜாக்கெட் தானே, நம்ம உடம்பு லெதர் தானே. லெதர் ஜாக்கெட்டை போட்டு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிர்வாணம் ஆகணும். என்ன நிர்வாணம்? நான் ஸ்தூல தேகம் இல்லை, லெதர் ஜாக்கெட்டை தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் நான் சூக்ஷ்ம தேகம் இல்லை, சொட்டரை தூக்கி உள்ள போடு, வெளியில போடுங்க. அதுக்கப்புறம் நான் காரண தேகமும் இல்லை, இன்னரை தூக்கி வெளில போடுங்க. போட்டுட்டு பாத்தீங்கன்னா நியூடா நிக்கிறது. யாரு? அகம் பிரம்மாஸ்மி, சச்சிதானந்த பிரம்மமா இருக்கேன், நான் 3 தேகங்கள் இல்லை அப்படின்னு நின்னா அதுக்கு பேரு தான் நிர்வாணம்னு பேரு. இந்த மாதிரி கடைசி காலத்திலாவது நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த பிரம்ம நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு இந்த 72வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண 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 நாராயண.